கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்தவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். ஸ்தோத்திரம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2வது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13வது வசனத்திலிருந்து 2:13 ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாப்பையும், அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அல்லேலூயா. இருக்கீங்களா? கையை உயர்த்தி. ஈசா எத்தனை பிள்ளைகளை பெற்றா எங்களுக்கு என்னன்றீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் யார்? தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் யார் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை இந்த மாலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். தேவனுக்கு ஒரே ஒரு திட்டம் தான் இருக்கு. அதை ஏற்கனவே நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏதேனில் இருந்து தூரம் போன மனிதன் மீண்டும் எப்படியாகிலும் அந்த ஏதேனின் அனுபவத்திற்கு திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய மடியிலிருந்து ஓடி போய்விட்ட மனுக்குலம் மீண்டும் அவருடைய நேச மடிக்கு திரும்ப வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். இதற்காகத்தான் அவர் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், பலிமுறைகளை கொண்டு வந்தார், பண்டிகை ஆசரிப்புகளை கொண்டு வந்தார், ஆசரிப்பு கூடார ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார். சோதரம். அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக மகுடமாக தன்னுடைய சொந்த குமாரன் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு ரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரணத்தின் பாதாளத்தின் ஜெயித்து அவரை உயிரோடு எழும்பி வர பண்ணினார். சபையை ஸ்தாபித்தார், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார், அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார், ஊழியங்களை நியமித்தார். இன்றைக்கு வரைக்கும் சபையிலே அவர் ஆத்துமாக்களை ரட்சித்து சபைகளில் ஜனங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுதான் வேதாகமம். ஆண்டவருடைய திட்டம் எப்படியாகிலும் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் அவர் வசமாய் திரும்ப வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும், சுவிசேஷம் பறைசாற்றப்பட வேண்டும், மனுக்குலம் பாவத்தின் கோர பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம். சரி, அந்த தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் யார் என்கிற தலைப்பில் தான் நான் சில விஷயங்களை பேச போகிறேன். இங்க நாம வாசித்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தேவனால் நியமிக்கப்படுகிறான். தேசத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன் மிகவும் உயரமானவன், பக்கவாட்டிலையும் விரிஞ்சிருக்கான், பார்க்கவே பயமா இருக்கு. அவன் கூட சண்டைக்கு போறதுக்கு யாருக்குமே துணிவில்லை. அவன் சிங்களா என் கூட யுத்தத்திற்கு ஒரு ஆள் வரணும்னு கூப்பிடுறான். ஒரு ஆளும் போக முடியல. சவுல் இருக்கிறார் தான், அப்னேர் இருக்கிறார் தான், யோனத்தான் இருக்கிறார் தான், யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க தான், ஏற்கனவே யுத்தத்தில் நிறைய ஜெயம் எடுத்தவர்கள் தான். ஆனால் இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல
கோலியாத்தோட போய் யுத்தம் பண்ணுவதற்கு அங்க யாருக்குமே தைரியம் இல்லை, துணிவு இல்லை, பலன் இல்லை. அவன் தனி மனிதனாக நின்று தன்னோடு யுத்தத்திற்கு ஒரு ஆளை கூப்பிடுறான். நேற்று கூட காலையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பிசாசு அதாவது மொத்தமா கூப்பிட்டுருந்தான்னா கூட கூட்டமா போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடலாம். அவன் சிங்களா கூப்பிடுறான், அதான் பிரச்சனை. சிங்களா கூப்பிடுறான். சபையோட சேர்ந்து பிசாசை கட்டி மிதிச்சு ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் சிங்களா பிசாசை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப தடுமாறுறோம். அதுலேயும் சில ஆளுங்க சபையில் பிசாசை கட்டுறதும் இல்லை. எதுக்குன்னா, ஏங்க வம்பு, நீங்கள் வேற, நீங்கள் பாட்டுக்கு உசுப்பேத்தி விட்டு நாங்கள் பிசாசை எங்கள் சபையில் கட்டி மிதிச்சுட்டு போய் அப்புறம் வீட்டில் போய் அவனை சமாளிக்கிறது யாரு அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி சபங்கள் எல்லாம் தலையை காட்டிக்கிறதே இல்லை. நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கூட. இங்கே பாருங்க, கோலியாத்து வீழ்த்தப்பட்டால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இல்லை, ஒருவேளை அவன் ஜெயித்தானால் இஸ்ரவேலர்கள் அவனுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் அடிமைப்பட்டாக வேண்டும். இன்றைக்கும் அந்தாரத்தின் வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் தேசத்தை பயத்துக்குள்ளும், பாவத்துக்குள்ளும், வேதனைக்குள்ளும், திகிலுக்குள்ளும், திகைப்புக்குள்ளும், நிந்தைக்குள்ளும், போராட்டத்துக்குள்ளும், பாவத்துக்குள்ளும், சாபத்துக்குள்ளும் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் யார்? அன்றைய இஸ்ரவேலர் போல இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள். அவர்கள் யாரா இருக்கட்டும், அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தை நிமித்தம், கோலியாத்து நிமித்தம் தேசத்திலே கலக்கம் உண்டானது போல இன்றைக்கு அந்தகார வல்லமைகள் நிமித்தம் தேசம் கலக்கத்தில் இருக்கிறது. பட்டணங்கள் சாபத்துக்குள் இருக்கிறது, கிராமங்கள் பாவங்களுக்குள் இருக்கிறது. தேவ ஜனம் எழும்பி, சபை எழும்பி, தேவ மக்கள் எழும்பி, சோதரம் அந்த சத்துருவை, கோலியாத்தின் வல்லமைகளை வீழ்த்தி ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாய் அவனுடைய பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை, அவனுடைய அடிமைத்தன நுகத்துக்குள் இருக்கிற மக்களை திருச்சபைக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய், பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த முடியும். இதுதான் தேவனுடைய திட்டம். இதற்கு தான் நம்மளெல்லாம் கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் அங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு தகப்பன் ஈசாய் அப்படின்னு வசனம். அவருக்கு 8 பிள்ளைங்க இருக்காங்களாம். 8 பிள்ளைய சிலர் பேரெல்லாம் கூட அதில் சொல்லியிருக்கு. அதில் தான் தாவீது கடைசி பிள்ளையா வர்றான். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பிரச்சனையை சொல்லிட்டு ஈசாய் குடும்பத்தை கர்த்தர் சொல்றார். இன்றைக்கும் தேசத்தில் அந்தகாரங்கள் எழும்பி நின்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது கோலியாத்தை போல. அந்த கோலியாத்தை வீழ்த்தி மேற்கொண்டால் தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் வரும். அந்தகார வல்லமைகளை வீழ்த்தி தேசத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வரத்தான் கர்த்தர் தேவனுடைய குடும்பம் என்கிற சபையை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சபைக்கு தகப்பன் அவரே. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அவர் தான் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார், பிறப்பித்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அவரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற, ரட்சிப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கிற தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் அவருடைய திட்டத்தில் யாராக இருக்கிறோம்? அவருடைய திட்டத்தில் யாராக இருக்கிறோம்? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ஈசாயின் குமாரர்கள் 8 பேர் இருக்கிறாங்க பாருங்க. அந்த 8 பேரை 4 குரூப்பா பிரிக்க போறேன். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரிச்சு இன்னைக்கு மேஞ்சிருவோம். சோத்திரம். 4 குரூப்பா பிரிக்க போறேன். இந்த 4 குரூப்ல நாம எங்க இருக்கிறோம்? அந்த 4 பேருக்கு நன்றிங்கிற மாதிரி இந்த 4 குரூப்ல நாம எங்க இருக்கோம்? நான் பிரசங்கம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பயங்கரமான விஞ்ஞானிகள். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமா, நம்ம இங்க தான் இருக்கோம் அப்படிங்கிறது பேசும்போதே தெரிஞ்சிடும். 4 குரூப்பா நான் பிரிக்கிறேன். சோத்ரா. எந்த குரூப்ல நீங்க இருக்கீங்க? சோத்ரா. எந்த குரூப்புக்கு நம்ம வரணும்? அதான் கன்க்ளூஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன அந்த 4 குரூப் தெரிஞ்சுக்க ஆசையா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்பர் 1 தள்ளுண்டு போனவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, தள்ளுண்டு போனவர்கள். நம்பர் 2 தன்னலமானவர்கள். சொல்லுங்க, தன்னலமானவர்கள், தன்னலக்காரர்கள், சுயநலம் பிடிச்ச ஆளுங்க, தன்னலமானவர்கள். நம்பர் 3 சோதரம் தரிசனமற்றவர்கள். சொல்லுங்க, தரிசனமே இல்லாதவர்கள், தரிசனமற்றவர்கள். நம்பர் 3. நம்பர் 4 தகப்பன் சித்தம் செய்பவர்கள். சொல்லுங்க, தகப்பன் சித்தம் செய்பவர்கள். கண்டிப்பா யாரா இருக்கணுங்கிறது இப்பவே தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இருந்தாலும் நம்ம உள்ள போய் வெளில வருவோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாயின் 8 குமாரர்களில்
இந்த 4 வெரைட்டியான ஆட்கள் இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். கவனிங்க. முதல் குரூப்பு, ஈசாய் பிறப்பித்த அவனுடைய பிள்ளைகளில் ஒரு குரூப்பு தள்ளுண்டு போனவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் தள்ளுண்டு போனது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. இதுக்கு தான் நான் 1 நாளாகமத்தை வாசித்தேன். இந்த சாமுவேல்ல நம்ம படிக்கும்போது 8 பிள்ளைகள்னு சாமுவேல் சொல்றாரு, அங்க வாசிக்கிறோம். ஆனா நாளாகமத்தில் வாசிக்கும் போது தாவீது எத்தனாவது குமாரன் முடியுது? 7ஆம் குமாரனை பெற்றான். அதோட முடிஞ்சு வச்சு சோத்ரா. அந்த 8வது ஆளு எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னைக்காவது பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு வந்திருக்கா? நாங்க என்னைக்கு படிச்சோம், என்னைக்கு வர்றது? இல்ல இல்லையா சொல்லுங்க. 7ஆம் குமாரன் ஆகிய தாவீது, அங்க 8 பேரு, அதுல எல்லாருக்கும் இளையவன் அப்படின்னா அவன் 8வது ஆளு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்கே சொல்லும் போது ரதாயி, நெதனேயேலு, ஓத்சேமு அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு தாவீது என்னும் 7ஆம் குமாரனை பெற்றான். தட்ஸ் ஆல், முடிஞ்சு வச்சு. தாவீது எங்க 7ன்றாரு? பைபிள் பொய் சொல்லுமா? என்ன யோசிக்கிறீங்க? பைபிள் பொய் சொல்லுமா? பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எனக்கு இந்த மாதிரி வேத பகுதியில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு விட தெரியாம உட்காரவே மாட்டேன். சோத்ரா. ஹல்லேலூயா. எத்தனை வடை கொடுத்தாலும் விடையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வடை சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. என் மண்டே பிச்சுக்குது ஒரு நாள். ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. சோத்ரா. என்னது இது? எப்படி அங்க 8 இங்க 7? 1 எங்க போச்சு? சாமுவேல் இருந்து 4ஆமத்துக்குள்ள வர்றதுக்குள்ள அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்? அவன் எங்க போயிட்டான்? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, எனக்கு விவரம் தெரிஞ்சாகணும். நீங்க ஏதாவது கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாள் போட்டு அவர் அலட்ல எனக்கு ஒன்ன சொல்லி கொடுத்தாருங்க. அதைத்தான் சொல்ல போறேங்க. அல்ல சொல்லுங்க அப்போ. என்ன அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சோத்ரான் கட்டளைகளை இஸ்ரவேல் மக்கள் அனுசரிக்க வேண்டிய நியமங்களை ஏராளமாக ஏற்படுத்தி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த விருத்த சேதனம் பண்றது, பஸ்காவை ஆசரிக்கிறது, 10 கற்பனைகளின்படி வாழ்றது, இப்படின்னு பல விஷயங்களை ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறது, இப்படியெல்லாம் பல விஷயங்களை கர்த்தர் கற்பனைகளா சொல்லிட்டே வர்றார். இப்படி ஒன்னொன்னு சொல்லிட்டு வரும்போது குறிப்பா ஆதியாம் புஸ்தகம் 17-14, யாத்ராம் புஸ்தகம் 12-15, யாத்ராம் புஸ்தகம் 31-14, இந்த 3 வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா, ஆதியாம் 17-14 விருத்த சேதனத்தை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. ஆபிரகாம்கிட்ட முத என்ன கவனிங்க, நான் பைபிள் இருக்கத்தான் சொல்லுவேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், வேற எது தெரியாது. அதனால தவறப்ப வேதாராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். அல்ல சொல்லுங்கப்பா, கவனிங்க. விருத்த சேதனத்தை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. நுனித்தோல் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படணும் ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம். இப்படி சொல்லிட்டு வர்றவர் அந்த 14 சொல்றாரு, சோத்திரம் பாட்டில் திறந்து தண்ணியை குடிக்கணும்னா இல்ல சோத்திரா, இப்படி நான் சொன்ன இந்த கட்டளை மீறி ஏதாயிலும் ஒரு ஆண் பிள்ளை நுனித்தோல் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணாமல் போனால், அவன் பண்ணாதிருந்தால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். அல்லையா சொல்லுங்க அப்போ. தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். யாத்ராமம் 12-15 சொல்லுகிறது. பஸ்காவை ஆசரிக்கிற விஷயத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பஸ்காவிலே 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்பட வேண்டும். ஒருவேளை எவனாகிலும் என் கட்டளைக்கு மீறி அந்த 7 நாளில் புளித்த அப்பத்தை புசிப்பானே ஆனால் அவன் இஸ்ரவேலில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆதியாகமம் 31-14 என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அந்த நாளில் வேறு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த கட்டளையை மீறி எவனாகிலும் ஓய்வு நாளில் வேலையை செய்வானையானால் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இப்படி நீங்க உங்க பைபிள்ல எங்கேயா படிச்சிருக்கீங்களா? இல்ல சொல்லுங்கப்பா. அறுப்புண்டு போவான், அறுப்புண்டு போவான், அறுப்புண்டு போவான், இப்படி நிறைய வசனங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பல விஷயங்கள் ஆண்டவர் தெளிவா சொல்லுவார். இந்த காரியத்துக்கு கீழ்ப்படியணும், இந்த காரியத்தின்படி வாழணும், இதை அனுசரிக்கணும், இந்த கட்டளைக்கு அவன் சோத்திர இணங்கி வாழணும், இல்லைன்னா வெட்டவனை ஜனத்தில் இராதபடிக்கு அவனை காலி பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனங்களோடு தேவன் என்னோடு பேசினார். ஆமென் சொல்லுங்க அப்பா. அப்ப பாருங்க, ஆரம்பத்துல லிஸ்ட்ல வரும்போது இந்த குறிப்பிட்ட ஆளு இருக்கான் சோத்ரா. ஆனா அதுக்கப்புறம் 4ஆமத்துல அது லிஸ்ட் ரெடி பண்ற சமயத்துல இவன் ஏதோ ஒரு வேத நியமம், ஏதோ ஒரு நியாயப்பிரமாணம், ஏதோ ஒரு கற்பனை, இவைகளை மீறி கர்த்தரை காயப்படுத்தினபடியால் அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போயிருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஈசாயின் குமாரன் தான், ஈசாயினால் பிறப்பிக்கப்பட்டவன் தான்.
அந்த பட்டியல்ல ஒரு ஆளா இருந்தவன் தான். ஆனா பாருங்க தேவனுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை, சத்தியத்திற்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பியதை நிறைவேற்றாமல் தேவனை காயப்படுத்தின ஒரு வாழ்வு அவன் வாழ்ந்தபடியினால் பட்டியலில் இல்லாமல் தள்ளப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படிதான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சபையிலே விசுவாசிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லோரையும் ரட்சித்து அவரை ஆராதிக்கிறவர்களாக சேவிக்கிறவர்களாக நம்மை சபையிலே நிலைநாட்டி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் ஒரு பக்கம் நம்மை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனாக இருந்தாலும் இன்னொரு புறம் எரிச்சல் உள்ளவரும் சோதரம். அவர் கட்டளைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புள்ளவருமாக இருக்கிறார். இப்படித்தான் வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கட்டில் மெத்தை படுக்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. சோதரா, அவர் பிதாதான், அவர் அன்புள்ள தகப்பன் தான். ஆனால் அதே சமயத்தில் அவர் அதிகாரத்தின் ராஜா என்பதையும் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அப்போ நமக்கு நாம இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கட்டளைகளை நியமங்களை வச்சிருக்கிறார். சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தின் காலம் சோதரர் ரொம்ப கடுமையான காலம் அப்படின்னு நினைக்கலாம். அதை விட மிக கடுமையான காலம் தான் புதிய ஏற்பாட்டின் காலம். ஆமென் சொல்லுங்க. சோதரன் அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் செஞ்சாதான் பாவம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல செகண்ட் லுக்கே பாவம். அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று, முடிஞ்சு மேட்ரு. அல்ல சொல்லுங்க. அப்பா அந்த லிஸ்ட்ல நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்பா இதுதான் சூத்திரம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல கத்தி எடுத்து ஒருத்தனை சொருவுனா தான் கொலை, அவனுக்கு பேர் கொலைகாரன். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ பலகபாதனகனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சகோதரனை பகைச்சாலே அவன் கொலைகாரன். அப்படின்னா நம்ம நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல இருப்போம். அல்ல சொல்லுங்க. அப்பா கர்த்தருக்கு சோதரம் கொலகாரிகளை வச்சு கூட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆவியானவர் சொல்லுவார். அல்ல சொல்லுங்க. அப்போ இந்த கொலகார மக்களை வச்சு ஆரா நடத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். ஏன்னா நம்மால் பகைக்கப்படாத யாருமே இருக்க முடியாது. அல்ல சொல்லுங்க. இல்லைன்னா யாரையுமே பகைக்காம நம்மளால வாழவும் முடியாது. சோத்திரம் அப்படி. அப்போ பழைய ஏற்பாட்டு கால உபதேசத்தை விட ரொம்பவும் கடுமையானதுதான் என்னது புதிய ஏற்பாட்டு கால உபதேசம். ஆனா என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா பழைய ஏற்பாட்டு கால சத்தியத்துல நடக்கிறதுங்கிறது சிரமமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மனுஷியத்தை தாங்களே கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி அன்னைக்கு அவங்க வாழணும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்ல. சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்ல சொல்லுங்க. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மை சத்தியத்துக்குள் நடத்தி செல்லுவார். கிறிஸ்தவ சத்தியங்களின்படி வாழ முடியாது என்று சொல்லவே முடியாது. சொல்ல போனா சுயமா முடியாதான், சுயமா சத்தியங்களை கடைபிடிக்க முடியாதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமேயானால், அவருடைய ஆளுகைக்கும் அபிஷேகத்துக்கும் நாம் விட்டு கொடுப்போமேயானால் ஆச்சரியமாய் அவர் அந்த சத்தியங்களின்படி நடக்க நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:1. ஆமா, புதிய ஏற்பாட்டு ஓட்டங்கிறது, கிறிஸ்தவ ஓட்டங்கிறது சிரமமானதுன்னு ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. ரொம்ப லகுவானது கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்தில் உசில் ஊதுவாங்க, பார்த்திருக்கீங்களா? சோத்ரா. ஆமா, உசில் ஊதுனோன்னு இங்க இருக்கிற கோட்டிலிருந்து ஒரு கிளம்பி ஓடணும். சோத்ரா. அங்க ஒரு கோடு வச்சிருப்பாங்க, அதை போய் தொடணும். சோத்ரா. ஆமா, 10 பேரோ 15 பேரோ மல்லு கட்டி இங்கிருந்து ஓடி இடையில கல்லு தட்டி சோத்ரா கீழே விழுந்து பல்லு போய் அதுலயும் மல்லு கட்டி ஓடி போனா ஒரு கோப்பையை கொடுப்பாங்க, இல்லாட்ட ஒரு கப்பை கொடுப்பாங்க. அல்ல சொல்லுங்கப்பா. அதை வீட்டில் வந்து உழைச்சு பார்த்தா ஓட்டையா கூட இருக்கும். அல்ல சொல்லுங்க. அப்படி ஒரு ஓட்ட கப்பை வாங்குறதுக்கு பல்ல ஓட்டை ஆக்கிட்டு வரும் நம்ம கேசெல்லாம். நான் ஓடி ஜெயித்து விட்டேன். அல்ல சொல்லுங்க. ஆமா, ஆனா நம்ம ஓடுற இந்த கிறிஸ்தவ ஓட்டம் இருக்க, ஆவிக்குரிய ஓட்டம் இருக்க, இந்த ஓட்டத்துல ஓடுற அத்தனை பேருக்கும் ஒரு ஜீவ கிரீடம், கைத்தட்டி ஒரு நீதியின் கிரீடம், ஒரு வாடாத மகிமையின் கிரீடம், அதை பரலோகத்தின் ராஜா நமக்கு கொடுக்கிறார். இல்ல எப்படி தெரியுமா? உசுல அவர் தான் ஊதுவாராம். இல்லையே சொல்லுங்க. அந்த ஓட்டத்தை துவக்க வரான், உசுல ஊதிட்டு அவர் குடுன்னு ஓடி அந்த எல்லா கோட்டில போய் நின்னுக்குவாராம். நமக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அங்கிருந்து வந்துரு செல்லம் வந்துரு உன்னால ஓடி வர முடியும் அப்படின்னு கூப்பிடுவாராம். துவக்கிறவரும் அவர் தான்,
முடிக்கிறவர் அவர் தான். இந்த வீட்டில் சின்ன பிள்ளைகளை நடக்க வச்சு பழக்கும் போது அவங்க அம்மா மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சோத்திர பிள்ளைய விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு அங்கே போய் நின்றுக்கிட்டு வந்துடுடி 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 மக்களை செல்லம் ஐயோ அப்படின்னு கூப்பிட்டோன்னே இந்த பிள்ளை என்ன செய்யும், அப்படி அம்மாவை பார்த்துக்கிட்டே ஓடிடுறான். அல்ல சொல்லுங்க அப்பா, அப்படி பழக்கம் இருக்கா? நல்லதாயி அப்படி பழக்குவாங்க. அல்ல சொல்லுங்கப்பா. அப்ப பாருங்க, இதே மாதிரி தான் அது மற்றதெல்லாம் மறந்துடும், சூழ்நிலையை மறந்துடும். அம்மா முகத்தை பார்த்த உடனே அது பாட்டுக்க தக்க புக்கா நடந்து ஓடி போயிடும். இதே தான் இயேசுவும் செய்கிறார். அல்ல சொல்லுங்கப்பா. யார் சொன்னா கற்பனையின்படி வாழ்றது கடினம்னு, யார் சொன்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படுறது கடினம்னு உள் மனசு சொல்லுதா? மனுஷன் சொல்றானா? சூழ்நிலை சொல்லுதா? பிசாசு சொல்றானா? நோ. நான்ல உன் ஓட்டத்தை துவக்கிறவரு, நான்ல ஓட்டத்தை முடிக்கிறவரு, நீ என்ன பாரு. அல்ல சொல்லுங்கப்பா. சைல்ல யாராவது ஐஸ்கிரீம் கொடுத்தா பார்க்காத. அல்ல சொல்லுங்கப்பா. அத்தான ஒன்று சைல் ஐஸ்கிரீம் கொடுக்கும். அல்ல சொல்லுங்கப்பா. டார்லிங்னு ஒரு ஆள் ரோஜா பூட நிற்கும், பார்க்காத. அல்ல சொல்லுங்கப்பா. நேரா என்ன மட்டும் ஃபேஸ் பண்ணி நீ உன்னுடைய ஓட்டத்துல வா. யூ கேன் ஓவர் கம் எவ்ரிதிங் இன் மை நேம். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுல இன்னொன்னு இருக்கு, அந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே அவர் சும்மா இருக்க மாட்டாரா? அல்ல சொல்லுங்கப்பா. அவரு சோதரி இவரு இங்க தொடங்கி விட்டு அங்க போய் நின்னுக்குவாராம். ஆனா பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம கூடவே ஓடி வருவாரா? அல்ல சொல்லுங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கடைசி கூட்டம் நான் வண்டி ஏற போறேன். அல்ல சொல்லுங்கப்பா. நான் அல்லையிலே சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. சோத்திரா அவரு கூடவே ஓடியாரு வரான், ஓடிக்கிட்டே சொல்லுவாராம், நீ ஓடியாந்துடலாம், வா கமா கமா கமா. பாதி வரைக்கும் ஓடிட்டு என்னால முடியல டாடி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு லக்க நோக்கி ஓடுவார். இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா சொல்லுங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க போக நீங்க வேற. என் கூட அப்படி ஒண்ணு அவர் இருந்து ஓடுற மாதிரி தெரியல. ஐயோ என்னை தனியா மாட்டிக்கிட்டு முழிக்க விட்டுருக்கிறார் நிறைய சமயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படித்தான் ஒரு ஊழியக்காரரே நினைச்சாராம். சொத்தம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா ஊழியத்துல. ஆமா, ஊழியத்துல கஷ்டம் இல்லாம எப்படி இருக்கும்? இல்லையா சொல்லுங்க. எல்லாம் சமாளிக்கணும்ல. இல்லையா சொல்லுங்க. அப்போ சோத்திரம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள், ஆண்டவரே நீங்க போங்க, என் கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஆரம்பத்தில் என்ன பேர் சொல்லி அழைச்சப்பெல்லாம் கூட இருந்து ஆச்சரியமா நடத்துனீங்க. ஆனா இப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்கு. நீங்க என் கூட டிராவல் பண்ற மாதிரி தெரியல, நான் தனி ஆளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரொம்ப வேதனையோட அழுதுட்டு படுத்துட்டாராம். சோத்திரம் படுத்தோன்னு ஒரு சொப்பனம் பார்த்தாராம். சோத்திரம் அந்த சொப்பனத்துல ஒரு கடற்கரை மாதிரி தெரியுதான். அந்த கடற்கரையில 2 ஆள் நடந்து போன மாதிரி அந்த பாதங்கள் தெரியுதான். 4 பாதம் 2 ஆள் நடந்து போற மாதிரி தெரியுதான். கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு சோத்திரம் ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கும் அந்த பாதை. அந்த பாதையில ஒரு மனுஷ தடம் தான் என்ன செய்தான் தெரியுதான். சோத்திரம் அதுக்கு பிறகு தெரியலையா, பொஸ்குன்னு முழிப்பு வந்துட்டான். அவர் முழிச்ச உடனே சொன்னாரா, பத்தியா நான் ஜெபம் பண்ண மாதிரியே இருந்திருக்கு, நான் ஜெபம் பண்ண மாதிரியே இருந்திருக்கு. சரியா தான் சொல்லிருக்கிய, சரியா தான் சொல்லிருக்கிய. ஆரம்பத்தில் நம்ம 2 பேரும் நடந்து வந்தோமா அங்க பாருங்க அந்த கல்லு முள்ளு இருக்கிற இடத்துல ஆளு காணாம போயிட்டியே, என்ன தனியா விட்டுட்டு. அவர் சொன்னாரா, லூசு. இல்ல சொல்லுங்க. ஏண்டா நான் சொப்பனம் கொடுத்தாலாவது நீ தெளிவடை வேணும், சொப்பனத்தை கொடுத்தா நீ என்னைய வாடா குத்தம் சொல்ற. பழைய வெடிக்கும் அந்த பாதத்தை நல்லா பாடுறா, அது ஏன் பாதம். அல்லேலூயா. அப்பனா நீ என் தோள் மேல இருந்த. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பாதத்தை பாரு, கொஞ்சம் அழுந்தி இருக்கும், வெயிட்ட தூக்கி நடந்தல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தின்படி வாழ்வது என்பது மிகவும் எளிதானது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்வில் பரிபூரணமாய் இடமளிக்கும் பொழுது கையை உயர்த்தி, ஒருவேளை ஈசாயின் குமாரர்களில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் அந்த பட்டியலில் இருந்து தள்ளுண்டு போனது போல இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தின்படி வாழ முடியவில்லை, கற்பனைகளின்படி வாழ முடியவில்லை, தேவனை பிரியப்படுத்த முடியவில்லை, என்னை உலகம் இழுக்கிறது, பாவம் இழுக்கிறது, என்றைக்கோ நான் தேவனை விட்டு தூரம் போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பாவத்துக்குள் தான் இருக்கிறது, இச்சைக்குள் இருக்கிறது, தேவனுக்கும் எனக்கும் நீண்ட இடைவெளி தூரம் உண்டாகி எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது என்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பின்மாற்றத்தின் சூழ்நிலை உங்களை இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம்.
சோத்திரம். தேவனுடைய திட்டத்திலிருந்து தள்ளுண்டு போனவர்கள் போல, தேவனுடைய திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் போல, I could not feel the presence of God. என்னால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. நான் ஆராதனைக்கு வருகிறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், ஆனால் ஆரம்ப நாட்களில் பிரசங்கத்தை கேட்கிற எனக்குள்ள இருந்த தாகம் இன்றைக்கு இல்லை. அப்பொழுது நான் அனுபவித்த அபிஷேகம், பிரசன்னத்தின் வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. தேவனை விட்டு நான் தூரம் இருக்கிறதை போல உணர்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய பாவம் தான். ஒவ்வொரு நாளும் அந்த குற்ற மனசாட்சி என்னை வாட்டுகிறது, என்னை கொல்லுகிறது என்று நீங்கள் உங்களில் சிலர் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இங்கே அமர்ந்திருக்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தள்ளுண்டு போனவன் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. இது கிருபையின் காலம், இது ரட்சிப்பின் காலம். உங்களுக்காக எனக்காக மீண்டும் 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 நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய அழைப்பின் திட்டத்திலே வைத்து பலப்படுத்தி அபிஷேகித்து உன்னதத்தின் ஓட்டத்திலே ஓடச் செய்து நீதியின் ஜீவ கிரீடத்தை சுதந்தரிக்க நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ரத்தம் இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சபையிலிருந்து, தேவ திட்டத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து, ஊழியத்திலிருந்து, தரிசனத்திலிருந்து தள்ளுண்டு போனவர்கள் போல உங்கள் வாழ்வு இந்த மாலை நேரத்தில் இருக்கிறதோ? கிறிஸ்து தம் இரு கரம் நீட்டி உங்களை அன்போடு மீண்டும் தனது நேசக்காருண்யத்துக்குள் அழைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தரை காயப்படுத்திட்டேன், அந்த குற்ற உணர்வு என்னை வேதனைப்படுத்திட்டே இருக்கு. என்னால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. நான் ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல. கர்த்தர் பாதத்தில் போய் அமர்ந்தாலே எனக்கு அந்த பாவங்கள் தான் நினைவுக்கு வருது, எனக்கு அந்த குறிப்பிட்ட காரியங்கள் தான் நினைவுக்கு வருது. ஒரே இருளை போல இருக்கிறது என்னுடைய வாழ்வு, என்னுடைய இருதயம் ஏதோ கட்டுண்ட நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் இன்றைக்கு வேதனையோடு இருக்கலாம். சோதரா ஹல்லேலூயா. தள்ளப்பட்டவர்களையும் தன்வசம் ஈர்த்து கொள்ளும் தகப்பனின் அன்பு இந்த மாலை பொழுதில் இங்கே இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூரம் போனான் தான் இளைய குமாரன், எப்பொழுதாயிலும் எப்படியாயிலும் என் பிள்ளை வருவான்னு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த நேச தகப்பன். நாளொன்று வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வந்தது புத்தி சோத்திரம் பிள்ளைக்கு. ஆமாம், ஒரு நல்ல விஷயம், அவனுக்கு புத்தி வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், போகும்போது அவன் தகப்பனிடத்திலே போனான். தகப்பன் அவனை மீண்டும் அணைத்து ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். தள்ளுண்டு போயிருக்கிறீர்களோ, தகப்பனின் திட்டம் மீண்டும் உங்களை தன்வசம் அழைக்கிறது, ஈர்க்கிறது. ஒரு பெரிய மகிமையின் ஓட்டம் உங்களுக்கென்று ஆயத்தமாய் காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். ரெண்டாவது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? தன்னலம் அற்றவர்களா? இல்ல, இல்ல சொல்லுங்க. தன்னலமானவர்கள். பாருங்க, அங்க போட்டிருக்காரு ஐயா. சோத்ரம். தன்னலமானவர்கள், தன்னலம் அற்றவர்கள் இல்லை. அதனால தான் சூப்பரா போச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தன்னலமானவர்கள், சுயநலக்காரங்க ஒரு குரூப். இவங்க யாரு? ரதாயி, நெத்தனேயேலு, ரேத்சிமா, ரோத்சிமா, சோத்ரம் அப்படின்னு ஒரு 3 பேர் வர்றாங்க பாருங்க. இவங்க சாமுவேல்ல இவங்க பேர் வராது. இவங்க பேர் எங்க வருங்க? நாளாகமத்தில் வரும். சோத்ரம். கர்த்தர் வாழ்க. அங்கேயாவது அவங்க பேர்களை எழுதி வச்சார். ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. லிஸ்ட்ல இருப்பாங்க, மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. லிஸ்ட்ல இருக்காங்க. இன்னொரு 3 பேர் இருக்கான். அவன் அடுத்த ஆளு, அதை பார்ப்போம். அந்த 3 பேர் ராணுவத்தில் இருக்கான். நல்லா கவனிங்க. கடைசியா ஒரு பையன் இருக்கான். அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தாவீது. ஊர்ல தேசத்துல என்ன பிரச்சனை? சிங்களா ஒருத்தன் கோலியாத்து நின்னுகிட்டு தான் கூட யுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் நெஞ்சிட்டு இருக்கிறான், கூப்பிட்டு இருக்கான். ஈசாய்க்கு இந்த மேட்ரு தெரியுமோ தெரியலையோ பாருங்க. இப்ப ஈசா என்ன செய்யறாரு? யுத்த களத்தில் இருக்கிற 3 சகோதரர்களை போய் பார்த்துட்டு அவர்களை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு வரணும்னு ஆள் தேடுறாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் யாரு? தாவீது. அவனை கூப்பிட்டு அனுப்புறாரு. இல்ல சொல்லுங்கப்பா. சரி, நான் கேட்க, இந்த 3 கேஸ் எங்க தானே இருக்க? எங்க வீட்டில் தான் இருந்திருக்கோம். அல்லையே சொல்லுங்கப்பா. அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்கலாம்? ஏப்பா இங்கே வாங்கடா, ஏலே இங்கே வாங்கடா, திங்க ஊர் சுத்த இதே பொழப்பா தான் இருக்கு. சொத்துறோம், இங்கே வாங்கடா. 3 பேர் அங்கே யுத்தத்துக்கு ஆர்மியில் நின்றுட்டு இருக்கான்.
ஒரு பைய பாவன் சின்ன பையன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். தண்டை சோறுகளா இங்கே வாங்கடா சோத்துறான், நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த பால் கட்டியே இந்த வரத்தை பயிறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் அண்ணன்மாரெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் இந்த 3 பேரை கூட்ட அனுப்பிச்சிருக்கலாமா, அனுப்பிச்சிருக்க கூடாதா? அனுப்பலையே. சொல்லுங்க அப்பா. சரி, இவங்க 3 பேரும் தான், எப்பா என்னப்பா நீங்க போங்க, தம்பி பாவம் அங்க ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், சின்ன பைய கூட, அவன் அந்த ஆடை விட்டுட்டு வந்து தானே போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நாங்க தான் சாப்பிட்றதும் சுத்துறதுமா இருக்கிறோம்ல, ஏன்பா எங்களை இப்படியே நினைச்சிட்டு இருக்கிய சொத்துறான், எங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தா, எங்கள்கிட்ட ஒரு சான்ஸ் கொடுத்தா நாங்க போய் அண்ணன்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இந்த ஆகாரத்தெல்லாம் கொடுத்து வர மாட்டோமா அப்படின்னு இவங்க அவங்க அப்பா கிட்ட கேட்டு இருந்திருக்கலாமா இல்லையா? கேட்கலையே. அல்ல சொல்லுங்க அப்பா. ஒன்னு அவங்க அப்பா கூட்ட அனுப்பிச்சிருந்திருக்கலாம், அவருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரல, இவங்களாவது வாலண்டியரா வந்து சொத்துற நாங்களாவது போறோம் அப்படின்னு இருக்கலாம், இவங்களுக்கும் இந்த எண்ணம் வரல. இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த அளவுக்கு அவங்க அப்பா மைண்ட்ல இவங்களை பத்தி ஒரு பெரிய செட்டப். அல்ல சொல்லுங்க அப்பா. கொடுத்து விடுறத பாதி வழியிலே உழைச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலும் வந்துருவாங்க சொத்துறா. ஆமா, இவங்களை நம்பி என்ன செய்ய முடியலங்க, என்ன செய்ய முடியலங்க, கொடுக்க முடியலங்க. ஆனா அப்படியே சாப்பிட அப்படியே ஊர் சுத்த. இல்லையே சொல்லுங்கப்பா. வீட்டில் என்ன கண்டிஷன், தேசத்தில் என்ன நிலை, தகப்பனுடைய மைண்ட் என்ன, தாங்கள் நிறைவேற்ற வேண்டியது என்ன, இந்த வீட்டில் நானும் ஒரு பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு என்ன பொறுப்பு, நான் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்த எந்த சிந்தையும், இதை குறித்த எந்த எண்ணமும், தேசத்தை குறித்த எந்த பாரமும் இல்லாத ஒரு கூட்டம் சபைக்குள்ளே. இல்லையே சொல்லுங்கப்பா. நான் வருவேன், உட்காருவேன், பாயத்தப்பேன், போயிருவேன். அல்ல சொல்லுங்கப்பா. இந்த வார ஆராதனை எனக்கு என்ன செய்யும், இந்த ஸ்பெஷல் மீட்டிங் எனக்கு என்ன செய்யும், இந்த பாஸ்டர் எனக்கு என்ன கொடுப்பார், இந்த கூட்டத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இப்படியே தான் குடும்பம் தனக்கு, தான் குடும்பம் தனக்கு. எத்தனை முறை ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் என் குடும்பம், என் புருஷன், என் மனைவி, என் புள்ள, உங்க புருஷன் தான் இருந்துட்டு போட்டேன், யார் வேணாம்னா. அல்ல சொல்லுங்கப்பா. உங்க புருஷன் தான் சொத்துறா, உங்க மனைவி தான், எப்ப பாரு என் புருஷன், என் குடும்பம், என் வீடு, என் வாசம், என் வேலை, இப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கிறது. இதுக்கு தான் ரசிக்கப்பட்டமா, இதுக்கு தான் சபையில் இருக்கிறோமா, இதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரா, இதுக்கு தான் தேவன் அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறாரா? அபிஷேகத்தை ஊத்துனா கூட அந்த அபிஷேகத்தை வச்சு ரக்கரா கக்கரா மக்கரா துக்கரா அப்படின்னு 4 குதிய போட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளு காலை மிதிச்சுட்டு கிளம்பி போயிடுறது, அவ்வளவுதான். அல்ல சொல்லுங்கப்பா. அந்த அபிஷேகத்தை கூட வேற எந்த பர்பஸ் கொடுத்துருக்கிறாருன்னு என்ன செய்யறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. பிரசங்கமா பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, பாவம் நீங்க அதுக்கு படிச்சிருக்கிய சொத்துறான், அதனால வந்து மைக்கு வச்சு பேசுறிய, என்ன செய்விய, பேசுங்க. என் நண்பர் ஒருத்தர் சேலத்தில் இருக்காரு, அவர் சர்ச்சுக்கு நான் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன ஸ்டோரினா, ஒரு கிராமத்தில் அவரை ஊழியத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்களாம். பயங்கர சந்தோஷமாக ஒரு பெரிய மெசேஜை ரெடி பண்ணிட்டு போயிட்டாரான் சோத்துறான். போனால் வெறும் பெருசுகளாக உட்காந்துருக்கான் சோத்துறான். கிளவிய லிஸ்ட்டு தான் நிறைய இருக்கான் சோத்துறான். அல்ல சொல்லுங்க. ஆமாம், இவர் அப்போவே ஒரு மாதிரி ஆயிட்டாராம். சரி இருந்தாலும் பரவாயில்ல பேசுவோம் அப்படின்னு பிரசங்க நேரம் வந்துருச்சான். ஒரு ஆள் சுவத்தில் சாஞ்சி இந்த பக்கம் காலை நீட்டிக்கிட்டு இருக்கான் சோத்துறான். ஒரு ஆள் அதுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் சோத்துறான். அது வாட்டுக்கு என்னென்னமோ மாதிரி உட்காந்துருக்கான். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அல்லையாம் பாறான். இப்படி சுவரில் சாஞ்சிக்கிட்ட அழலையா அப்படிங்கம்மா, சுவரில் இப்படி சாஞ்சிக்கிட்ட அழலையா அப்படிங்கம்மா. இவருக்கு என்ன செய்யறனே தெரியலையா, இருந்தாலும் விட்டக்கூடாதுன்னு அடுத்தடுத்து பேசிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் ஒரு பெரியவர் சோத்திர வயசான தாத்தா ஒருத்தர், யோ பாஸ்டர் போதும் நேரமாகுது, மக்கள்லாம் போய் இனிமே தான் சோறு சமைக்கணும் நிறுத்தியானாரா. அவருக்கு வயிறெல்லாம் கலங்கி, அட பாமைய ஊழியத்தில் இந்த மாதிரி ஒன்றை இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு கலங்கி இருக்கிறாரு. உடனே இங்கிருந்து ஒரு கிழவி சவுண்டு விடுதான் சோத்துறான். யோ நீ நிப்பாட்டியா, என்ன பேசுற நீ? அவர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாரு. பாவம் அவர் வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போறாரு. இதுக்கு அந்த ஐயா சொன்னதே தேவலா. பாவம் அது வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போதே. பாஸ்டரே நீ பேசுனுச்சா இருக்கீங்களா?
எதுக்கு கோயிலுக்கு வர்றோம், என்னத்துக்கு கத்தரை ஆராதிக்கிறோம்? ஒண்ணுமே கிடையாது. அல்ல சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு கோயிலுக்கு போனா எனக்கு என்ன, எனக்கு சோகம் பண்ணுங்கய்யா, சோகம் பண்ணுங்கய்யா, எனக்கு சோகம் பண்ணுங்கய்யா, இவ்வளவுதான். நான் சொல்றேன் கேளுங்க. சோத்திரம். பிரசங்க நேரத்தை சொன்ன நினைக்கிறேன், பிரசங்க நேரத்தில் கத்திரத்திலிருந்து நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியலைன்னா அதுக்கு பிறகு எதுவும் ஸ்பெஷலா வரவே வராது. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடே கிடையாது. சோத்திரம். 3 விடுதலை. 1 குமாரன் உங்களை விடுதலையாக்கினா, 2வது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே, 3வது சத்திய தேர்விகள், சத்தியம் உங்களை. இது ஒண்ணுமே ஒரு ஸ்டெப் தான். சோத்திரம். முதல்ல ஆளை உள்ள இழுத்து போடுறதுக்கு இயேசு நாமத்துல விடுதலை. இல்ல சொல்லுங்க அப்பா. ஆளை உள்ள உட்கார வைக்கிறதுக்கு. சோத்திரம். முதல்ல இயேசு நாமத்தில் சொன்ன உடனே அற்புதம் நடக்கும், உடனே நம்ம உள்ள உட்கார்ந்துருவோம். அதுக்கு பிறகு எத்தனை முறை இயேசு நாமனாலும் அற்புதம் நடக்காது, கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுவார் ஆண்டவர். அல்ல சொல்லுங்க அப்பா. என்னன்னா நாம என்ன செய்யணும்னா கர்த்தரை ஆராதிச்சு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டு அந்த அபிஷேகம் நம்ம மேல வரும்போது ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. அதுவும் கொஞ்ச நாட்கள் தான். சோத்திரம். அதுவும் கொஞ்ச நாட்கள் தான். அப்புறம் சும்மா அப்படியே அபிஷேகத்திலே நிரம்பிட்டா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு கிடையாது. சோத்திரம். அந்த ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, அவர் ஒண்ணா சொல்லி கொடுப்பாரு, சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாரு. அந்த சத்தியத்தின்படி நடக்க 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 ஆசீர்வாதம். அல்ல சொல்லுங்க அப்பா. அப்ப நல்ல விசுவாசிகள் நம்ம வளர்ந்து பழகிட்டோம்னா சோத்திரம், நமக்கு இருக்கிற விடுதலை 3வது ஸ்டெப் தான். சோத்திரம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியத்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆகா கர்த்தர் எனக்கு தானே பேசுறாரு, ஐயோ இது தவறு என்கிட்ட இருக்கு, என்னத்தான் குற்றப்படுத்தி என்னத்தான் உணர்த்துறாரு, எனக்கு தான் அந்த காரியத்தை சுட்டி காட்டுறாரு, நான் விட்டுறேன், ஆண்டவரே மனம் திரும்புறேன் அப்படின்னு பிரசங்க நேரத்திலேயே நீங்க விட்டு கொடுத்து மனம் திரும்பி ஒப்புரவாகிட்டு இருந்தீங்கன்னா பிரசங்க நேரத்திலேயே உங்களுக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், பிரசங்கியாருக்குள்ளதான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறோம். இப்படி சொல்லித்தான் இந்த பிரசங்கியார்களை வீணாக்கிட்டு இருக்கிறோம் நாம. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஹல்லேலூயா. பிலேயாமுக்கு வார்த்தையை கழுதையை கொண்டு பேச வச்சவர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியக்காரன்ல மேட்டர். சோத்திரம். அந்த ஊழியக்கார வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்க மேட்டர். சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சத்தியம். இன்னைக்கும் சோத்திரம். அவர் தள்ள கை வைக்கணும், அவர் பேரை சொல்லி கூப்பிடணும், அவர் கண்ண முடியாதா பார்த்து சொல்லணும், இப்படி நேரம் இருக்கும். நோ, நம்ம கையில கர்த்தர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சத்தியத்தின்படி நடக்க 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 ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப சத்தியத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகும் கியூல நிக்கிற ஆளுங்க எது தெரியுமா? சோத்திரம். அதெல்லாம் என்ன பிரசங்கத்துல தூங்கின கேஸ். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அது பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்டிருந்தா இங்க கியூவுக்கே வராது. சோத்திரம். ஆமா, எனக்கு கியூல நிப்பாட்டி ஜெபம் பண்ற விருப்பமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, பிரசங்க அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு நேரம் உசுர கொடுத்து பண்றது? சோத்திரம். அந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே நடந்துடணும். அல்லேலூயா. சோத்திரம். எங்க சபையில் ஒரு முறை ஒரு அம்மா வந்துச்சு. என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஆமாம், செபக்குறிப்பு பள்ளிப்படத்துக்கு வருது. செபக்குறிப்பு. சோத்திரம். என்ன செபக்குறிப்புனா, எங்க மாடு பால் கொடுக்க மாட்டேங்குன்னுச்சு. சோத்திரம். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சோத்திரம். உடனே மாடை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய அக்கினி அந்த மாட்டுக்குள் இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் அந்த மாட்டுக்குள் இறங்குவதாக. இப்படின்னா நான் ஜெபம் பண்ண முடியும்? எனக்கு அப்பெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நான் ஒன்று அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா சோத்திரம் மாடு எவ்வளோமா பால் கொடுக்கும் அப்படின்னு கேட்டேன். டெய்லி 5 லிட்டர் கொடுக்குமியா அப்படின்னுச்சு. அடா பாது தீ. சோத்திரம். அப்போ டெய்லி 5 லிட்டர் கொடுத்துருக்குல்ல, நீ டெய்லி 500 மில்லி எங்க கொடுத்துருக்கணும்? சபைக்கு கொடுத்துருக்கணும். 1/2 லிட்டர் சபைக்கு வந்துருந்துச்சுன்னா ஓ மாடு இப்பவும் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? நான் ஸ்டாப்பா பாலை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு தானே பாதகத்தி உண்மையை சொல்ற. சோத்திரம். ஓ மாடு 5 லிட்டர் கொடுத்துருந்தா இவ்வளவு காலம் கொடுத்துருக்குதே, என்ன ஏமாத்திட்டில, கத்தரை ஏமாத்திட்டில, அதனாலதான் அரெஸ்ட். இல்லையா சொல்லுங்கப்பா. இதுக்கு நான் ஜெபம் பண்றதுனால அற்புதம் நடக்காது. நீ மூலையில முட்டியை போட்டு, ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தினீங்களே, நன்றி அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே மாடு கொடுக்குற பால்ல அப்படியே தசமாத்தை கொடுக்குறேன்னு நீயா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போ, 7 லிட்டரா கொடுக்கும்னு அனுப்பி விட்டேன். இல்லையா சொல்லுங்கப்பா. ஜெப குறிப்பு வரும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை விசுவாசிகளுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா சோத்திரம், ஏன்னா எல்லா வீட்லயும் மாடு இருக்கு. அல்லேலூயா. இப்படி நம்ம எல்லாருமே 1/2 லிட்டரா பாஸ்டருக்கு கொடுத்தோம்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பெரிய வேதனை. நீ ஏன் வருத்தப்படுற? நான் பால் பண்ண வச்சுட்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நான் பால் பண்ண வச்சுட்டு போறேன். பால் பேடா, பால் கோவா, ஏதோ கம்பெனி நடத்திட்டு போறேன். ஒரு பிரான்ச்சை சிவகாசியில ஓபன் பண்ணி என்னுடைய நண்பர் பாஸ் இமானுவேல் இருக்கிறா, நாங்க சேர்ந்து தொழில் நடத்துறோம். நீயே வருத்தப்படுற. அல்லேலூயா சொல்லுங்கப்பா.
பாஸ்டர் என்ன பண்ணுவார்? நீ என்ன பண்ணணுமோ அதை என்ன செய்யணும்? ஐயோ, ஆளுக்கு 1/2 லிட்டரா வந்து சபையில் ஊற்றிட்டா பாஸ்டர் என்ன செய்வார்? நாளை காலையில் நாங்கள் பால் வியாபாரி ஆகிட்டு போகிறோம். நீ அதை பற்றி யோசிக்க வேணாம். இல்லையா சொல்லுங்க. அப்போ ஓ மாடு பால் கொடுக்கணும்னா நீ எந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுமோ அந்த சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதை பார்த்து சின்ன விசுவாசி ஒரு 4-5 வாரம் கழிச்சு திரும்ப ஒரு செப குறிப்பு, பாஸ்டர் எங்கள் மாடு சாணி போட மாட்டேங்க. அடா பாவிலா, எங்க ஏரியாவுக்கு நீங்க வந்தா தான் தெரியும் நான் ஏன் இப்படி மாறி இருக்கிறேன்னு. அல்லையா சொல்லுங்க. எங்க மாடு சாணி ஓட மாட்டேக்கு. 10 பேரை கூட்டு வந்து மல்லு கட்டி அமுக்கிறேன், வா சோத்திரம் சாணி ஓடுறதுக்கு. ஏண்டா இப்படி ஒரு ஊழியமாயி போச்சு. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு என்னன்னா சோத்திரம், பாலுக்கு தானே அப்படி கேட்டாரு, இவர் சாணிக்கு ஒன்றும் கேட்க மாட்டாரு அப்படின்னு. நான் யாரு? எத்தனை பேரை பார்த்துருக்கேன். உடனே நான் சொன்னேன், ஓ மாடு எவ்வளோமா டெய்லி சாணி போடணும்னு. அந்த அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி கேட்குறீங்க? அடச்சி சொல்லு அப்படின்னு. ஒரு 3 கூட போடணுச்சு. மொத்தமாக போட்டு 10 உருண்டையை உருட்டி ஒரு உருண்டையை கொண்டு வந்துருட்டேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா சாணியில் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க. அதனால தான் ஜெப குறிப்பு பலிபீட வரைக்கும் வந்திருக்கு. நான் சொல்றது புரியுதா? எங்க ஊர்களில் சோத்திரம், அது ஃபுல்லாக கிராமங்களில் மாடை வளர்ப்பாங்க. சோத்திரம் அதை சோத்திரம் கொஞ்சம் வைக்கல போட்டு குழப்பி ஊரா விட்டு சுவத்தில் ரவுண்டா தட்டிட்டா ராட்டி ஆயிரும். சோத்திரா ராட்டி சேல்ஸ். வீட்டில் உட்காந்துக்கிட்டே கிளவி எல்லாம் சம்பாதிக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு குழியை நோண்டி மிச்சம் வர்ற சாணி எல்லாம் மொத்தமா போட்டா மாசத்துக்கு 1 மாதம் 2 மாசத்துக்கு ஒருக்கா எக்ஸ்போர்ட் நடக்குது, ஏற்றுமதி. சோத்திரம் உரமாயி இப்படிலாம் கலெக்ஷனை பார்த்தனாலதான் மாடு சாணி ஓட மாட்டேக்குன்னு செப குறிப்பு வருது. வீட்டில் ஒரு பிள்ளைய இதுக்குன்னே வச்சிருக்கிறாங்க. அது என்ன செய்யும்னா ஒரு அண்ணன் கூட தூக்கிக்கிட்டு மாடு பின்னாடியே போகும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பொறிக்கிற கூடாதுன்னு. சுத்தலாம். அந்த அளவுக்கு நீ பிசினஸ்ல டெவலப்பா இருக்கும்போது நான் ஊழியத்தில் எவ்வளவு டெவலப்பா இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. இதுக்குன்னு தானே படிச்சிருக்கான். ஹல்லேலூயா. சும்மா யாருக்கிட்ட ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த அம்மா ஐயோ நம்ம பாஸ்டர் நம்மளை விட ரொம்ப மோசம் நினைச்சிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. கீழ்ப்படிய வேண்டிய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். அவர்கிட்ட போலாமா இவர்கிட்ட போலாமா? சோத்ரா. ஆமா, அவர்கிட்ட போனா அவர் என்ன குறியேறா, அவர் என்ன ஜோசியக்காரரா போய் கேட்டு வர்றதுக்கு? இன்னைக்கு பாஸ்டர்மாருக்கு ஊழியக்காரர்களா நீங்களும் நான் ஜோசியக்காரர்களா மாத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சத்தியம் கிடையாது. கையை விரித்தால சொல்லுங்க. அப்போ ஆமே. தன்னலம், தனக்கு ஒரு நன்மை, தனக்கு ஒரு ஆசீர்வாதம், இப்படியே வாழ்றது. வேற எதுலையும் அவங்க சோத்திரம் இடம் கொடுக்கறதே இல்லை. சத்தியத்தின்படி வாழணும் யோசிக்கிறது இல்லை. தரிசனத்தின்படி வாழணும், கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யணும் அப்படின்னு இடம் கொடுக்கறதே இல்லை. சோத்திரம் தன்னலம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஏசப்பா 3 வருஷம் அந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சாரு. எத்தனையோ அற்புதங்கள் அவர் செஞ்சார். யோவான் சொல்லும் பொழுது அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் எழுதுனா உலகம் என்ன செய்யாதான் கொள்ளாது. அவ்வளவு அற்புதத்தை அவர் செஞ்சார். சோத்திரம். அப்போ அவரால் குருட்டு கண்கள் திறக்கப்பட்டவங்க இருக்காங்க, சப்பானிகள் எழும்பி நடந்தவங்க இருக்கிறாங்க, மரிச்சு உயிரோடு எழும்பினவங்க இருக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுகமாட்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ பிதாவின் திட்டம் நிறைவேறுகிற கடைசி சந்தர்ப்பம் வந்துருச்சு. அவரை பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சாச்சு. அல்லையா சொல்லுங்கப்பா. சிலுவையில் அரைஞ்சாச்சு. அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது 7 வார்த்தையும் சொன்னார். அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நல்ல கவனிங்க. சிலுவையில் சோத்திரம் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கின குரூப்பு அங்கே நிற்குது. எதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கணுமோ, எதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமோ அத்தனையும் வாங்கியாச்சு, அவர்கிட்ட இருந்து புடுங்கியாச்சு. இப்போ ஒண்ணே சோத்திரம் அவர்கிட்ட ஒரு வஸ்திரம் இருந்துச்சா, அந்த வஸ்திரத்தையும் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிட்டான்? புடிங்கிட்டான். சோத்திரம் அதையும் பறிச்சு எனக்கு உனக்கு உனக்கு எனக்கு அப்படின்னு அதை சீட்டு போட்டு தங்களுக்குள்ள என்ன செய்கிறார்கள்? பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். கடைசியா அவர்கிட்ட இருந்த ஒரு வஸ்திரத்தையும் புடுங்கி அதையும் தங்களுக்குள்ளே அவர்கள் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயம் என்ன? அவருடைய தேவை என்ன? நான் தாகமாயிருக்கிறேன். நல்ல சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாருங்க. 3 வருஷம் அற்புதம் செஞ்சவர், 3 வருஷம் ஏகப்பட்ட நன்மைகள் அவற்றிருந்து வாங்கியாச்சு. இப்ப கடைசி அவர்கிட்ட இருந்த வஸ்திரத்தையும் புடுங்கியாச்சு. ஆனா இப்ப அவருடைய இதயத்தின் ஏக்கம், நான் தாகமாயிருக்கிறேன். ஒரு பயம் எழும்பி வந்தானா அவர் தாகத்துக்கு ஒரு நல்ல தண்ணியை கொடுக்க ஒரு நாதி இல்லை. அல்ல சொல்லுங்கப்பா. இன்னைக்கும் சபை இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இயேசு கிட்ட இருந்து தனக்காக எதையெல்லாம் புடிக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறது. எனக்கு அது வேணும், இது வேணும், இதை தாங்கப்பா, அதை தாங்கப்பா, அதை கொடுங்கப்பா, இதை தாங்கப்பா அப்படின்னு கேட்டு வாங்கிறது. ஆனா அவர் இதயத்துல ஒரு ஏக்கம்,
நான் தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை ரட்சிச்சது உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்காக. உன்னை ரட்சிச்சது உன்னு மூலமா சோத்திரம் பாவத்தின் சாபத்தின் கட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களை விடுவிப்பதற்காக. என் தாகத்தை, என் விருப்பத்தை, ஏக்கத்தை நிறைவேற்றுவியான்னு துடிக்கிற கிறிஸ்துவின் தவிப்பை நிறைவேற்றுகிற கூட்டம் இன்றைக்கு சபையில் சொற்பமாய்த்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னலக்காரர்கள், தன்னலமானவர்கள், தன்னலமானவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது கூட்டத்துக்கு போயிடுவோம். யாருங்க அந்த மூணாவது கூட்டம்? தரிசனமற்றவர்கள். இவங்க யாரு? ஆபினதாப்பு, எலியாப்பு, சம்மா. இவங்க 3 பேரும் யுத்த களத்தில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்கு பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. 3 பேரும் பயங்கரமான பாடி பில்டரு சோத்ரா. அதனால யுத்தத்துக்கு செலக்ட் ஆகி போயிட்டாங்க சோத்ரா. ஆனா சரி, என்னத்துக்கு நம்ம இங்க நிக்கிறோம், யுத்தத்துக்கு நிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்ல. நோக்கம் இல்லாமல், தரிசனம் இல்லாமல் சோத்ரா அந்த யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கோலியாத்து வருவாரா, அவர் பயங்கரமா சத்தம் போட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி திட்டுவாரா. இவங்க சரி சரி ஏப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இருக்கீங்களா? அல்லேலூயா. யார் பேசினாலும் கேட்கறது அதோட சரி. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பிரசங்கெல்லாம் நல்லா கேட்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா நல்லா சொல்லுவாங்க. சொல்லுங்கப்பா. பார்த்தீங்களா? ஆமா, எதுக்கு அல்லேலூயா சொல்லலாம்னு சொல்லுவாங்க சோத்ரா. அப்படி நல்ல பிரசங்கம் கேட்கறது, அல்லேலூயா சொல்றது. ஆனா ஒரு நோக்கம், தரிசனம், டெஸ்டினி, இலக்கு இல்லாத வாழ்க்கையும் கூட தேவன் வெறுக்கிற ஒன்றுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, அவங்க தலைவர் அவரையும் காணோம். யாரு? சவுல். பக்கெட்டும் கைமா இருப்பார் போல தெரியுது சோத்ரா. அவன் சிங்களா கூப்பிடுறானே, அவன் கூட போய் சண்டை போடுறது எப்படி சோத்ரா? எங்க இருக்கிறானே தெரியல. ஆமா, இவங்க அந்த 3 பேரும் மற்ற ஆர்மி எல்லாம் சேர்ந்து அவங்க நிக்க கேட்க ஒருத்தர் என்ன செய்யறது இல்ல, யுத்தத்துக்கு போறது இல்ல. ஏன்னா தரிசனம் இல்ல. அல்ல சொல்லுங்க. அப்போ தரிசனம் இல்ல. சூழ்நிலை நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. கோலியாத்தோட யுத்தம் பண்ணாதான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்புங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இறங்கி போய் அந்த தரிசனத்துக்கு தங்களை சமர்ப்பிக்க மனமற்றவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அங்க ரொம்ப கவர்ந்த வசனம் என்னன்னா, அந்த 1 சாமுவேல் 17:20 என்ன போட்டிருக்கு, கடைசி பகுதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த சேனைகள் எல்லாம் யுத்தத்திற்கு அணிவகுத்து ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நல்ல கவனிங்க. அணிவகுத்து ஆர்ப்பரிச்சாங்க. ஒருத்தனும் யுத்தத்துக்கு போலங்க, கோலியாத்தோட யாரும் சண்டைக்கு போலங்க. ஆனா டெய்லியும் தினமும் என்ன செய்வாங்களாம், யுத்தத்துக்கு வந்து அணிவகுத்து நிப்பாலாம். அட்டென்ஷன், ஸ்ட்ராட்டஜிஸ், லெஃப்ட் ரைட் போட்டேன் அப்படிலாம் போட்டு உலக்கால் சீலக்கால் சீலக்கால் உலக்கால் அப்படின்னு பயங்கரமா எக்ஸசைஸ் அப்படியே அணிவகுத்து அப்படியே நிப்பாலாம். எல்லா அந்த யுத்த வீரர்களுக்கான காரியங்கள்லாம் தரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறது. இதுக்கு நான் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கேன் என் பாசையில்? அல்ல சொல்லுங்கப்பா. இந்த யுத்தத்தில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வேற எங்கேயுமே சாப்பாடு நினைச்சாதுங்க, கிடைக்காதுங்க. ஏன்னா அவங்க தேசத்துக்காக சண்டை போடுற ஆளுங்க பாருங்க, நல்ல சோறு சோத்திரம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ என்ன செய்றாங்கன்னா, திங்க போஸ் கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில விசுவாசி கூட்டம், தரிசனம் இல்லாத கூட்டம்லாம் என்னன்னா, நல்லா சொல்லுங்க, நல்ல திங்க போஸ் கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நான் 10 வருஷம் விசுவாசி. சோத்திரம் பக்கத்தில் வராத. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் சபையில தூணு. சோத்திரம் நான் சொல்லுவேன், தூணே இல்லாம சபை நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோத்திரம் நான் தான் சபைக்கு அது இது. நான் இத்தனை வருஷமா நான் என்னென்ன பிரசங்கம்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஆமா, நான் அவர் பிரசங்க கேட்டிருக்கேன், இவர் பிரசங்க கேட்டிருக்கேன், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன், அங்க 3 நாள் உபாசபத்துக்கு ஓடி இருக்கேன், இங்க ஓடி இருக்கேன், அங்க இருக்கேன். எனக்கு ஊரெல்லாம் தெரியும், எல்லா ஊழியக்காரங்களை தெரியும். நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும், ஆனா ஒன்றும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அல்லேலூயா. தரிசனமற்றவர்கள் தங்களை காண்பிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தங்களை காட்டுறதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறதிலே இன்றைக்கு அநேகர் சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்ல ஆகாரம் சாப்பிடுறது, சத்தியத்தை கேட்கறது, நல்ல சத்தியம் கேட்கறது, சத்தியம் கேட்கறது நல்லதுதான்.
எலியா என்ன செய்றாரு? நல்ல கவனிங்க. நேத்து பார்த்தோம்ல, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு தூதனை அனுப்பி வெயிட்டா ஒரு சாப்பாடை கொடுக்குறாரு. சோத்ரா. என்ன வாளியில கொண்டு வந்தானோ தெரியல. சோத்ரா. உடனே ஒத்த தக்கண்ண திறந்து பார்த்தானோ தெரியல. பார்த்தா தூக்குவாளி நிக்கி. சோத்ரா. எந்திரிச்சு உட்காந்து கப்பு 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 கப்புன்னு இறுக்கிட்டு பழையபடியும் படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நான் என்ன சொல்றேன், இவன் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான்ல, சோத்தை சாப்பிடாம இருந்திருக்கலாம்ல. அல்லையா சொல்லுங்கப்பா. எந்திரிச்சு சோத்தை நல்லா தின்னு விட்டு பழையபடியும் சாகணும்னா இது எப்படி இருக்கு? அல்லையா சொல்லுங்கப்பா. எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் உள்ள நல்ல தள்ளிக்கிறது. சோத்ரா. அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம் அந்த பிரசங்கம் அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம், ஆனா அப்படியே இருக்கிறது. அல்லையா சொல்லுங்கப்பா. போஸ் கொடுக்க படுத்து உறங்க இதேதான் சபையில. தரிசனம் இல்லை. அல்லேலூயா. தேவன் என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை அபிஷேகிக்க ஒரு நோக்கம் உண்டு, என்னை சபையில வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தகப்பனுக்கு கீழே ஒரு தலைவனுக்கு கீழே என்னை நிறுத்தி இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமா என்னை கொண்டு அந்தகாரத்தின் வல்லமைகளை வீழ்த்தி கோலியாத்தின் கிரியைகளை அழித்து தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை மீட்பை கொடுக்கவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு தரிசனம், என்கிற ஒரு இலக்கு, என்கிற ஒரு வாஞ்சை இன்றைக்கு உங்கள் சிந்தனைகளை நிரப்பட்டும் என்று நான் தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா. எனக்கு 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 என்று சுயநல வட்டத்திற்குள் வாழ்ந்த ஒரு தன்னலத்தின் அனுபவங்கள் மாறட்டும். தரிசனம் இல்லாமல் சபையில நின்று நானும் ஒரு விசுவாசி என்று பெயருக்காக வாழ்கிற வாழ்வு மாறட்டும். 10ஓட 1 11 அத்தோட 1 இது 1 என்று சொல்லி ஏதோ ஆராதனைக்கு வந்து விட்டு போனால் போதும். நான் வர்றேன்னா வசனம் நான் கரெக்டாக நேரத்துக்குள்ள வந்துடுவேன், காணிக்க போடுறேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் போகிறேன், அவ்வளோதான், அதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கையில். இதுக்காக தேவன் நம்மளை என்ன செய்யல, அழைக்கல. பாய தேய்க்கிறதுக்கோ இடத்தை நிரப்புறதுக்கோ கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிக்கல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ ஹல்லேலூயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் கதறுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று உரைக்கிற தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி குமுறுகிறார். என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற ஒரு சேனையாய் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், உங்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், யுத்த களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், உங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், வார்த்தைகளை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார், பிரசன்னத்தால் மூடுகிறார், நீங்கள் கேட்கிற நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குகிறார். இவைகள் எல்லாம் எதற்காக? எதற்காக? நான் இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன் என்று பேசிக் கொண்டிருப்பதற்காக அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென். சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டவன் தான் பவுல். சவுலாய் இருந்த நாட்களில் கர்த்தர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவனை சந்திக்கிறார். அவனை சந்திச்ச உடனே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு போனது. அனனியாவை அனுப்பி அவனுக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறார். அனுப்பி ஜெபம் பண்ண உடனே மீன் செதில் போன்ற ஒன்று கண்களில் இருந்து விழுந்து அவன் பார்வை அடைந்தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவன் மேல் இறங்கி வந்தது. வசனம் சொல்லுகிறது 20ஆம் வசனத்தில், அவன் தாமதமின்றி கிறிஸ்துவே ரட்சகர் என்று ஆலயங்களில் அவன் போய் பிரசங்கித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 38 வருஷம் முடமா கிடந்த சப்பானியே கர்த்தர் பெதஸ்தா குளத்தில் எழுப்புகிறார். எழுப்பின உடனே அவன் நடந்து போகும்போது யூதர்கள் கேட்கிறாங்க, உன்னை எழுப்பினது யார்? ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியல. சோத்திரம். ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்தாரு, படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா அவங்க கேட்ட உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், யாருன்னு கேட்டாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கிறான். விட்டுமே ஆலயத்துக்கு ஓடுகிறான், இயேசுவை அறிகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரை திரும்ப பார்க்கிறான். அப்ப கேட்டிருப்பான், இவர் பேர் என்ன, இவர் பேர் என்ன, இவர் தான் அன்னைக்கு எழுப்பினாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். இயேசு இடத்துல கேட்டானோ, சீசர் இடத்துல கேட்டானோ, பக்கத்துல இருந்து கூட கேட்டானோ தெரியல. அவன் ஆலயத்துல போய் இயேசுவை அறிந்து குடு 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 குடுன்னு வெளியில ஓடுறான். அன்னைக்கு தன்னை பார்த்து கேள்வி கேட்டான் பாருங்க. அந்த யூதர்களை தேடுகிறான். எங்கே? கவா 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 கவா. அன்னை கட்டல, அன்னை கட்டல, என்னை எழுப்புறது யாருன்னு கட்டல. அவரை நான் இப்ப அறிஞ்சுக்கிட்டேன். அவர் நாமம் இயேசு என்று யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறான். That is the true Christian life. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதற்காக தன் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சும்மா வர்ற, பாட்டு பாட, ஏதோ காணிக்க போடுறேன்னு சொல்ல, இடத்தை நிரப்ப, பிரசங்கங்களை கேட்க, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அவர் நல்லா பண்ணாரு, இவர் நல்லா பண்ணாரு, அவருக்கு 35 மார்க் போடலாம், இவருக்கு 40 மார்க் போடலாம், அவர் இவர் மாதிரி பேசல, இவர் அவர் மாதிரி பேசல.
எங்களுக்கு பரிச்சை வச்சிருக்காங்க, எழுதி நீங்க மார்க் பண்ணுவாங்க, நீங்க மார்க் போடுறத வச்சு எங்களுக்கு பரலவமாக்க. சில சமயம் உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுனால எங்களுக்கு பரலவமே இல்லாமல் போயிடும், பயமா இருக்கு. இல்லைல்ல சொல்லுங்க. அப்போ அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏண்டா போதகரானோன்னு அப்பப்போ இறுதிய கொலை ஈர கொலை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லைல்ல சொல்லுங்க. அப்புறம் சில சமயத்தில் ஊழியம் செஞ்சு வருகிற உபத்திரவங்கள்லாம் பார்த்தா, ஆண்டவர் என்னத்துக்கு ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து உங்களை மட்டும் தேடிக்கிட்டு உருப்படியாக பல்லவத்துக்கு வந்து சேர்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல தோணுது. இல்லைல்ல சொல்லுங்க. அப்போ என்ன இல்லையா? என்ன இல்லையா? கோவம் வருது. கையை வெறுத்தி ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கத்தை கேட்கறது பெருசு இல்லைங்க. இன்னைக்கு பிரசங்கங்களுக்கு குறைவில்லை, பிரசங்கியார்களுக்கும் குறைவில்லை, பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கும் குறைவில்லை. ஆமா, பெரிய போச்சு பிரசங்கம். சுச்சி ஆன் பண்ண பிரசங்கம். சௌரா சௌரி யார் அந்த சௌரி? ஹல்லேலூயா. கையில் தேநீர் டம்ளரோடு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரி, உங்களை சுற்றிலும் குழப்பங்கள் நிறைந்திருப்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். சாயங்கால நேரத்தில் சாராய டம்ளரோடையா பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாயா? தேநீர் டம்ளரோட கேட்டானா உடனே நம்ம அம்மா சேர அபிஷேகத்தில் நிரப்பிடும். ரப்பா கப்பா ரப்பா பப்பா காணிக்க அனுப்புடாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாரம் தசமம் சமைக்க வேணாம்ல. கையில் தேநீர் டம்ளரோடுன்னு சொல்றாரு. சத்தியத்தை சொல்ற ஆளுக்கு இன்னைக்கு மரியாதை இல்லாம போச்சு. அல்ல சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? இருக்கீங்களான்ற ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கறது பெருசு இல்ல, பிரசங்கம் பண்றது பெருசு இல்ல, பிரசங்கத்தின்படி வாழ்றதான் பெருசு. சபையை எழுந்து படுத்திருந்தது போதும், செயல்படாமல் இருந்தது போதும், தரிசனம் இல்லாமல் இருந்தது போதும், உன் வாழ்வில் இலக்கு இல்லாமல் இருந்தது போதும். உனக்கென்று ஒரு உன்னத ஓட்டம் காத்திருக்கிறது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். உனக்காக ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. உன் மூலமாக தேவனை அறிவதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ புறப்பட்டு போய் தரிசனத்தோடு தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது உன் மூலமாய் கட்டுக்கள் உடைக்கப்படும். பலருடைய கட்டுக்களை உடைக்க வேண்டிய நீ என் வாழ்க்கையில கட்டிருக்கு என்ன கட்டிருக்கு? பலருடைய இடுப்பு வலியை சுகமாக்க வேண்டிய நீ இன்னும் நான் இடுப்பு வலி எழுப்புதல் கூட்டம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் கூட்டம், பழையபடி அதே சபையில் 6 மாசத்துக்கு பிறகு இன்னொரு எழுப்புதல் கூட்டம் கூப்பிடுறாங்க. நான் யோசிப்பேன், என்னடா போன மாசம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எழுப்புதல் கூட்டம் வச்சாங்க. ஆமா, அப்பயே எல்லாரும் எழும்பிட்டாங்களே, 3ஆம் நாள் கூட்டத்தில் எழும்பி எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்களே. அப்பனா சோத்திரம் இப்பெல்லாம் புதுசாக வந்திருப்பாங்க போல, அவங்கள தான் எழுப்பிவிட போனோம் அப்படின்ட்டு போனா பார்த்தா அதே முஞ்சிக தான். இல்லையே சொல்லுங்க. அப்போ அன்னைக்கு எழுப்பிவிட்டாச்சு, அடுத்த வாரமே படுத்தாச்சு. இல்லையே சொல்லுங்க. அப்பா எந்திக்கா படுக்க வாரம் பிரசங்கத்தை கேட்டு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்கள், அதுக்கு 4 கிளவி இருக்கும், அதுக்கு 4 கேஸ் இருக்கும். நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் உப்பு விற்கிறேன். எங்கள் ஊரில் உப்பு விற்கிறாங்களாம், உப்பு விற்கிறாங்களாம். சோத்திரம். அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டா, சரி நீ தான் வாரம் பிரசங்கம் கேட்குறிய, வாரம் இப்படி ஒப்பு கொடுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போங்க பாஸ்டர். எங்க பாஸ்டர் பாவம், யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஏக்கமா கேட்கிறாரு. கை தூக்காம போயிட்டா அவருக்கு ஒரு மாதிரி பயிரும்ல. அதனாலதான் நான் ஒரு ஆளாவது சபையில வாரம் ஒப்பு கொடுக்கலான்னு அப்பப்ப பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்கேன். உன்னை கொண்டு போய் எங்க வைக்கணும் எனக்கு தெரியல. இல்லையே சொல்லுங்க. கையெழுத்தாமேன்னு சொல்லுங்க. என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி ஒரு மகிமையான வாழ்வு இந்த உலகத்துல இல்லைங்க. இல்லையா சொல்லுங்க. உங்களை உச்சாணி கொப்புல வச்சு பார்த்து ரசிக்கவும் ருசிக்கவும் உங்களை அழைத்தவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். நாம என்னன்னா குழியை நோண்டிக்கிட்டு கீழே போயிட்டே இருக்கோம். தரை மட்டும் தாழ்த்தலாம், தரையை தோண்டி தாழ்த்தினா இல்லையா சொல்லுங்க. தரையில் இருக்கிறவங்கள தூக்குவாரு, புழுதியில் இருக்கிறால கூட தூக்கிடுவாரு. நீங்க குழியை நோண்டி 6 அடிக்கு கீழே படுத்துக்கிட்டீங்கன்னா தூதனுக்கு வேற வேலை கிடையாது. இல்லையா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இல்லையா தரிசனம் இல்லாத வாழ்வு நமக்கு வேண்டாம். இல்லையா சொல்லுங்க. அப்போ தரிசனம் இல்லாதவர்கள் தடை செய்வார்கள். தாவீதை தடை பண்றாங்க. தரிசனம் இல்லாதவர்கள் தடுமாறுவார்கள். கோலியாத்து வார்த்தையை கேட்டு பயப்படுகிறார்கள். சோத்திரம். கடைசியா ஒருத்தன் தகப்பனின் சித்தம் செய்கிறவன். அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரே ஒருத்தன். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவன் பெயர் தாவீது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தனக்கு கிடைத்த தேவனுடைய அபிஷேகத்தை உண்மையாகவே பயன்படுத்தி கொண்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அபிஷேகத்துக்காக மணிக்கணக்காய் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க.
நான் சொல்லுவேன், எங்க ஆராதனையோ அங்க அபிஷேகம் இருக்கும், எங்க அபிஷேகமோ அங்க ஆராதனை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் ஆராதிக்கும், ஆராதனை அபிஷேகிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ரெண்டு ஒன்னோட ஒன்று மிங்கிலானது. அபிஷேகம் ஒரு ஆள் பெற்றிருக்கிறானா அவன் சும்மா இருக்கவே மாட்டான், ஆராய்ச்சிட்டே இருப்பான், பாட்டு பாடிட்டே இருப்பான், துதிச்சுக்கிட்டே இருப்பான், கொதிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சான்ஸ் கிடைக்காதா 3 பேரை மூக்கில் குத்தலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அப்படினே இருப்பான். தட் இஸ் அனாயிண்டிங். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஆமே. அதான் நீ காலோட வீட்டுக்கார குத்துனேன்றீங்களா? அது இல்ல, சோத்துறான் பிசாச குத்துறது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படி தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் யுத்த காலத்துக்கு வந்த உடனே சோத்துறான் அவன் பேசுறத கேட்டான் பாருங்க. இவன் வந்ததா யுத்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருப்பான். அவன் சின்ன பையன், டவுசர் வேற. சோத்துறான் அவன் அதுக்கு தான் வந்திருக்கான். பார்த்தா அங்க ஒருத்தன் உயரமா நின்றுக்கிட்டு பயங்கரமா குதிக்கிறான், கத்துறான். அவங்களையும் பார்க்கறான், அவனையும் பார்க்கறான். இவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. சோத்துறான் நான் நினைக்கிறேன் அவன் கேட்டிருப்பான், உங்களுக்கு வெக்கமான சூடு ரோசம்லாம் இல்ல, சரி உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, அவன் ஜீவனுள்ள தேவனை திட்டுறானே, நிந்திக்கிறானே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்களே, நீ என்ன செய்யணும்ன்ற? நான் போறேன். சோத்துறான் நீங்க ஒரு ஆள் போனாலும் பரவாயில்ல, நான் போய் அந்த பெலிசனுடைய தலையை அவனை விட்டு வாங்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்ப அவன் பெரிய ஆள்பா, அவன் கூட சண்டைலாம் போட முடியாது, நம்ம தலைவரே காணும், பக்கெட்டு கைமா இருக்காரு. அல்லையே சொல்லுங்க. அவர் ஆளு ரூம்குள்ள போன இன்னும் வரலப்பா, நீ என்ன இப்படி சொல்ற? நோ, அவங்க அண்ணன் மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் ஆடுகள் அங்க விட்டுட்டு வந்து சோத்துறான், இங்க என்ன குதிக்கிற, உன் இருதயத்தின் துணிகரத்தையும் அகங்காரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், வீட்டுக்கு போறா அப்படின்றாங்க. அல்லையே சொல்லுங்க. அப்போ நோ நோ நோ. நான் நினைச்சேன் உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் அப்பா நம்மளை அனுப்பிச்சிருப்பாரு போல அப்படின்னு. ஆனா பரலோக அப்பா சோத்துறான் இப்படி வந்தா தான் யுத்த காலத்துக்கு வர முடியும்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஒரு பக்கம் எனக்கு வருத்தமா இருக்கு. சோத்துறான் உங்களுக்கு போய் பைதான் பேர தூக்கிட்டு வந்தா பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்தரம். அல்லேலூயா. இந்த சர்ச் ஆஃப் காட் திருச்சபையிலே நீங்கள் ஒரு அங்கமாக இருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உங்கள் மூலம் பல கோலியாத்தின் தலைகள் இந்த தேசத்தில் உருளப் போகிறது. அந்தகாரங்களுக்கு நீங்கள் தான் சவால், விக்கிரங்களுக்கு நீங்கள் தான் சவால், அந்தகார வல்லமைகளுக்கு நீங்கள் தான் சவால். You have to rise up for the namesake of Jesus Christ. Hallelujah. இன்றைக்கு நீங்கள் எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகப்பன் தன் இதயத்தின் துடிப்பை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்பா பொறுத்தது போதும், பொங்கி எழு தோளான்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நம்ம எந்திரிச்சோம்னா தான் ஆமா வீட்டுக்கு போலாம்ன்றீங்களா? ஐயோ எதையுமே சொல்ல முடிய மாட்டேங்கல. நம்ம எந்திரிச்சோம்னா தான் தேசம் தேவனண்டை திரும்பும். ஹல்லேலூயா. என்னன்னா சும்மா அப்படியே அந்நியவாச பேசிக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் உடம்புடம்பு ஆட்டுறதுக்கு அபிஷேகம் மேல வந்திருக்கு நினைக்கிறியா? நோ. இந்த கோலியாத்த மண்டே காலி பண்றதுக்கு தான் அபிஷேகம் மேல வந்திருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அல்ல சொல்லுங்க. அவனை நேரா கூட்டு போய் சவுல்ட்ட விட்டாங்க. அவனை விட்டா இதே தான் பேசிட்டு இருப்பான். அவனை கொண்டு ராஜா கிட்ட விடுங்க. ராஜாவுக்கு செய்தி போகுது, ஒருத்தன் வந்திருக்கான், கோலியாத்தோட யுத்தம் பண்ண போறானா. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆத்தாடி அப்படி ஒருத்தன் இஸ்ரவேல் இல்லையா, அவனை கொண்டு வாங்கன்றான். பார்த்தா அவன் டவுசர் உள்ள வரான். சோத்துறேன் என்னடா சின்ன பேல கூட்டு வந்திருக்கிய? ஆமா அவன் மேல எப்படி பார்த்துருக்கிறான், இவன் கீழே வீடு வந்துட்டு இருக்கான். சோத்துறான். ஆமா உடனே சவுலு, என்ன தம்பி ஏப்பா இது என்ன விளையாட்டா, செல்லாங்குச்சி விளையாட்டா? சோத்துறா நீ வாட்டுக்கு அவங்க கூட சண்டைக்கு போறேன்ற. அவன் யார் தெரியுமா? சின்ன வயசு முதல் யுத்த வீரப்பா, பயங்கரமான எக்ஸசைஸ் பாடி பில்டரு. அவன் பக்கவாட்டில் எத்தனை இன்ச்சு தெரியுமா உனக்கு? சோத்துறா அவன் அந்த மாதிரி ஆளு. நானே பாரு இப்பதான் விழுந்தேன். சோத்துறான் பாக்கெட்டு கையுமா இருக்கேன். அல்லையிலே சொல்லுங்க. ஆள முடியாது அப்படின்றான். உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஸ்டாப் இட். சவுல் ராஜாவே, இதுக்காகவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவா? நீ ராஜாவா இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லை, கூச்சா தூக்குறதுக்கு தான் கரெக்ட். அல்ல சொல்லுங்கப்பா. நான் ஒன்று சொல்றேன் கேளும். உமக்கு கோலியாத்தை பத்தி தான் தெரியும், ஆனா எனக்கு கோலியாத்தை க்ளோஸ் பண்றவரை பத்தி தெரியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எங்க அண்ணன் மருண் டவுசர்ன்றான், நீரும் டவுசர்ன்றீரு, நான் டவுசர் தான். அல்ல சொல்லுங்கப்பா. ஆனால் எனக்குள் இருக்கிறவர் ஃபுல் பேண்ட். அல்ல சொல்லுங்கப்பா. எனக்குள் இருக்கிறவர் பவர்ஃபுல் காட்.
Almighty God. His name is El Shaddai. Jehovah Nissi. கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் இல்லைன்னு சொல்ல. கோலியாத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசுனீர்ல, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். கேளுமியா கேளும். ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்பா சிங்கம் வந்துச்சு. சிங்கமா அடிச்சு அமைதியாரியா சூத்துறான். சிங்கம் வந்துச்சு. ஆமா ஒற்றை அடி கிழிச்சிட்டான். அல்ல சொல்லுங்க பாப்பா. ஏற்கனவே ஆடி போயிருக்கான் சவுலு. அவங்கிட்ட என்ன ஸ்டோரி சொல்றான் பாருங்க, பயங்கரமான த்ரில் ஸ்டோரி சொல்றான். சிங்கம் வந்துச்சு ஒரே அடி கிழிச்சிட்டான். இன்னொன்னு சொல்றேன். அல்ல சொல்லுங்க இன்னொன்னுமா. ஆமா அது என்ன? கரடி வந்துச்சு. கரடியுமா? ஆமா பீச்சாங்கையில போட்டேன். அப்படி சொல்லல. இல்ல சொல்லுங்க அது ஒரே அடி பிழிச்சிட்டான். அல்ல சொல்லுங்க என்னடா சொல்ற? ஆமா சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். I have to go. நான் போக வேண்டும். என்னை விடும். அல்ல சொல்லுங்க பாப்பா என்னை விடும். நான் எங்க அண்ணன் மாதிரி தின்னுட்டு போஸ்ட் கொடுக்கறவன் நினைக்காதரும். அல்ல சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற ஆள் மாதிரி என்ன ஒரு மாதிரி நினைக்காதரும். நான் அதுக்காக ஆராணிக்கு வரல, நான் அதுக்காக இயேசு ஏத்துக்கல, அதுக்காக யுத்த களத்துக்கு வரல. அங்க ஒரு 3 வயா இருக்கான் சோத்துறான், திங்கிறது ஊர் சுத்துறது, தன்னலமா வாழ்றது, அது அவன் பழப்பு. நான் அப்படியும் கிடையாது. ஒரு வய லிஸ்ட்ல இருந்து அவுட். நான் அவனும் கிடையாது. நான் தகப்பனின் சித்தத்தை நிறைவேற்ற துடிக்கும் அர்ப்பணிப்பின் தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சவுல் யோசிக்கிறான், இவனை விட்டோம்னா கரடியை கொண்டேன்றான், சிங்கத்தை கொண்டேன்றான். விடலன்னு சொன்னால் நம்மளை கரடி ஆக்கிடுவான், அவனை சிங்கம் ஆக்கிடுவான். இல்லையா சொல்லுங்க. அதனால் நீ கிளம்புப்பா. அடித்து கிளிக்கிறியோ இல்லையோ, நீ பேசியே கிளிப்போல. இல்லையா சொல்லுங்க. அவ்வளவுதான். இருக்கீங்களா? அல்லேலூயா. தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற யுத்த களத்துக்கு போனான். ஆமாம் கோலியாத் சொல்கிறா, ஏப்பா என்னென்ன நீ ஆள் கிடைக்காம டவுசர் அனுப்பியிருக்காங்க. அவனும் டவுசர் தான். நான் என்ன செத்த நானே நாயா இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமே இருக்கலாம். என்ன அடிக்கிறதுக்கு கோளும் கைமா வந்திருக்க? வா 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 வா. இன்னைக்கு உன் தலையை வாங்கி ஆயத்து பறவைகளுக்கும் காற்று மிருகங்களுக்கும் இது ஓவர். நான் ஏற்கனவே டவுசர்னு எல்லா பேரும் சொல்கிறேன், நீயும் சொல்கிற சோத்தரா. என்ன அடித்து என் தலையை வாங்கி இத்தனை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க முடியுமா? அல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் பாவம் அதெல்லாம் ஏமாந்துரும் பீஸ் கிடைக்காம. அல்ல சொல்லுங்க. அப்போ உன் தலையை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர் பெலிஸ்தர் மண்டையும் கொண்டையும் வாங்கி அல்ல சொல்லுங்க ஆயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பே. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறார், ஆனால் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் தேவன் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் வருகிறேன். Praise glory. Hallelujah. ஏன்னா எனக்குள்ள அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கர்த்தரை துதிக்கிறவன். தேவன் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். நான் உசுருக்கு பயந்தவன் இல்லை, நான் சுயநலக்காரன் இல்லை. சோதரா என் தேவைகளுக்காக நான் வாழலை, என்னுடைய வாழ்வுக்காக நான் யெகோவா தேவனை சேவிக்கல. அவர் விருப்பத்தை நிறைவேற்றவே என் ஆயுசு காலத்தை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு யுத்த காலத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இறங்கிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மலையை பற்றி பேச கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, மலையை பார்த்து பேச தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மலை பெருசுதா, மலை பெருசுதா, மலை பெருசுதா, அது பெருசுதா. ஆனால் அந்த மலையை சிருஷ்டித்தவர் எனக்குள் இருக்கிறார். அவர் அந்த மலையை விட பெரியவர். இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று மலையை பார்த்து சொன்னால் சமுத்திரத்தின் ஆழத்திற்கு தள்ளுண்டு போ என்று நீ அறிவிக்கும் போது அது அங்கிருந்து இடம் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். எப்படி போகும் அப்படின்னு சொன்னா போகாது. அல்ல சொல்லுங்க. போனா போகும். அல்ல சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் எப்படி பெரியவர்களானாங்க இப்படித்தான். அல்ல சொல்லுங்க. பிரச்சனையோடு நீங்கள் வரும்போது நாங்கள் என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மேம்பெரிய பிரச்சனையோட அந்த அம்மா முன்னாடி வந்து நிற்கிது, ஜெபம் பண்ண சொல்லுது. காசா பணமா? இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளோதான். போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது போயிருச்சுரா. அல்ல சொல்லுங்கப்பா, அதுதான் உண்மை. அல்ல சொல்லுங்கப்பா. நான் எப்பொழுதும் மனசு விட்டு பேசுகிறாள். அல்ல சொல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. ஒரு ஆள் முன்னாடி ஆடிச்சுனாலே உங்களுக்குள்ள பவர் ஏறும். அட்டா ஆடுதுரா முன்னாடி இருக்கிறாள். அப்போ நமக்குள்ள என்னமோ இருக்கு. அல்ல சொல்லுங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் பெரிய ஆள் ஆனது. நீங்கள் என்னைக்கு ஆகிறது? அல்ல சொல்லுங்கப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆடுறதுக்கு ஆள் வேணும்லப்பா சார்.
அதான் பிரச்சனை இருக்கு. ஜெபம் மன்னிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, இப்படினே சொல்லி நீங்க இருக்கீங்க. நோ, இத்தனை பேர் ஒரு தாவீதா எழும்புனா எத்தனை கோலியாத்தை க்ளோஸ் பண்ணலாம்? அல்ல சொல்லுங்கப்பா. நீங்க ரெடினா உங்களை இந்தோனேசியாவுக்கு கத்தர் அனுப்புறதுக்கு ரெடி. தேவையான அத்தனை இடங்களுக்கும் கத்தர் உங்களை அனுப்பி வைக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்தந்த ஏரியாக்களின் கோலியாத்தை நீங்க க்ளோஸ் பண்ணலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டு கோலியாத்து, கிராமத்து கோலியாத்து, சிவகாசி பட்டணத்தின் கோலியாத்து, இந்திய தேசத்தின் கோலியாத்து, உலகத்தின் கோலியாத்து, எத்தனை கோலியாத்துகள் எழும்பி வந்தாலும் நமக்குள் இருக்கிறவரை சார்ந்து நாம் புறப்பட்டு போகும் பொழுது ஜெயம் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆமென் சொல்லுங்க. நாம் எழும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்படி என்னதான் தேவத்திட்டம் 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 தேவத்திட்டம், நான் என்ன செய்யணும்ன்றியே அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. தேவத்திட்டம், தேவ சித்தம், தகப்பனின் சித்தத்தை நிறைவேற்றுதல் வேதத்தில் நிறைய, அது பெரிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 இடத்துல 3 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம் 1 தெசலோனிக்கேர்ல சோத்திரம் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே 1 தெசலோனிக்கேர் 5:18 எல்லாவற்றிலையும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ சித்தம் என்ன? சபையில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 2வது, சபையில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி தன்னை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2க்கும் பிறகு அவங்க செய்ய வேண்டியது புறப்பட்டு போய் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்னது என்னது? கிளம்பி போகிற அவசரத்தில் சொல்கிறாரு சோத்திரம், சீசர்களை கூப்பிட்டு இந்த பஸ் ஏறும்போது இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா 10 நாள் தங்கியிருப்பாங்க. கதையாக மாமனும் மச்சனும் பல கதை பேசுவாங்க. ஆனால் கடைசியில் அவன் பஸ் ஏறி போகும்போது சோத்திரம் அந்த பஸ்ஸில் ஏறிடுவார். அவ்வளோ நேரம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சோத்திரம். அப்புறம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவாங்க. ஏறின பிறகு கண்டக்டர் விசிலையும் ஊதிடுவார். படியில் தொங்கிக்கிட்ட மச்சான் மச்சான் அந்த விஷயத்த மறந்துடாதீங்க, அக்காட்ட அத சொல்லிருக்க மறந்துடா மச்சான், ஓ உள்ள தள்ளியா மண்டே அப்படிமா கண்டக்டர். எல்லாம் சொல்லுங்கப்பா. அம்மா நேரம் அங்கே நின்று பேசிட்டு இப்போ மண்டே வெளில தொங்க விட்டுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, மறந்துடா மச்சான் அப்படி சொல்லதான். புரியுதா? ஏன் அப்படி 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 அந்த கடைசி நேரத்திலையும் அவர் 2 வார்த்தையை சொல்றாருன்னா அவ்வளோ நேரம் பேசினதை விட அப்ப சொல்ற வார்த்தை தான் எல்லாத்தையும் விட முக்கியமானதுன்னு அர்த்தம். அல்ல சொல்லுங்க. 3 வருஷம் இவங்களோட பேசிட்டே இருந்தவர் இப்ப பரலோகத்துக்கு பஸ் ஏறாருங்க. இல்ல சொல்லுங்கப்பா. அப்படி ஏறும்போது சொல்றாரு, தூங்கு மூஞ்சிடா சொத்துறா இல்ல போய் படுத்துறாங்களே, இது கெச்சமனே தோட்டத்தில் உறங்கின குரூப் நீங்க சொத்துறோம் போங்கடா, மேல் வீட்டுக்கு போங்க, பரிசுத்தா இவங்க மேல வரும், நீங்க பலன் அடைவீங்க. அடைஞ்ச உடனே உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன், பாய் பாய் see you டாடாட்டு போனாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்னைக்கு டாட்டா சொல்லி அனுப்பி விட்டதான். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நிறைய பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:800 வசனம் என் பைபிளில் இருக்கு. ஆமாம், பரிசுத்தாய் உங்களிடத்தில் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. பரிசுத்தாய் நம்ம மேலே வருவார், பெலன் அடையணும், எழும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதுதான் காட்ஸ் மைண்ட், தேவனுடைய திட்டம். ரோமர் 10, 13, 14, 15 வசனங்கள் நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். ஒருத்தன் விசுவாசிக்கலனா எப்படி அவரை தொழுது கொள்வான்? ஒருத்தன் கேள்விப்படலனா எப்படி அவரை விசுவாசிப்பான்? இது அறிவிக்கிறவன் ஒருத்தன் இல்லைன்னா எப்படி ஒருத்தன் கேள்விப்படுவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவான்? அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு பவுல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம போய் சுவிசேஷத்தை அறிவிச்சா தான் ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிப்பார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். என்ன நடக்கு? சோத்திரம். ஆமா, அவர்கள் சத்துருவின் ஆளுகைக்குள் இருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். தேவ திட்டம் நம் மூலமா இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சுவிசேஷகனாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றான், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப திருப்பி போட்டா பல ஐயோக்களுக்கு நம்முடைய வாழ்விலே காரணம் நாம் சுவிசேஷத்தை அறிவியாமல் இருப்பதுதான். சோத்திரம். மனுஷர் முன்பாக என்னை சோத்திரம் அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனைத்தான் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ பிதாவுக்கு முன்பாக நான் அவனை யாருன்னே தெரியாது மறுதலிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது அந்த கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறது. ஆமென்.
கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் தேவனுடைய ஆவி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறது உண்மைனா, சோத்த நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா, சபைக்குள்ள இருக்கிறது உண்மைனா, தேவனுடைய பிள்ளைங்கிறது உண்மைனா, நீங்க சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பார்க்கிற யாருக்கும் காஸ்பலை பிரீச் பண்ணுங்க. சோத்திரம். ஆமா, பார்க்கிற யாருக்கும், பழகிற யாருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், பால் கொடுக்கிறவன் யாரா இருக்கட்டும், சோத்திரம். கொட்டையிலையாவது அவன் கோயிலுக்கு வரணும். அல்லையில சொல்லுங்க அப்பா. நம்ம அரிப்பு தாங்க மாட்டேன், இயேசுகிட்ட வரணும். அல்லையில சொல்லுங்க அப்பா. சும்மா அது என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வெக்க? உலகத்தில் எதையோ பேசுறதுக்கு மனுஷன் வெக்கப்படுறது இல்லை. சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் பவுல் சொல்றான். கட்டுக்கதையை பேசுறதுக்கு உலகத்தில் வெக்கப்படுறானா? சினிமா கதையும் சீரியல் கதையா? வெக்கம் இல்லாம ரோட்ல பேசிட்டு போது எல்லாம் கிளவியெல்லாம் சுத்துறான். பஸ்ல பயங்கரமான அந்த கதையும் இந்த கதையும் பேசுறான். சிலுவையின் கதையை பேசுறதுக்கு நம்ம வெக்கப்படணும். வெக்கப்படணும். ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், 2 கிளவி ரோட்ல பேசிட்டு போதே சுத்துறான். ஆமா, என்ன பேசிட்டு போகுது? ஒரு கிளவி சொல்லுது, நீ அன்னைக்கு இல்லாம போயிட்டிய, நீ இன்னைக்கு இல்லாம போயிட்டிய, அவ கால் எடுத்து இப்படி சோறுனாலா அருவாள் எடுத்து போட்டான் பாரு அப்படின்னு பாருங்க. நான் வீட்டுக்குள்ள ரோட்டுக்கு வந்துட்டேன். யாரு அது? சோத்திரம். கத்தி எடுத்து இவ சொருவ அருவாள் எடுத்தாவன் போட, ஐயோ நம்ம ஊர்லயே இந்த கதை அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கவ ரோட்டுக்கு வந்துட்டேன். வந்து கேட்டா தொடரும்னு போட்டாங்கடின்றுச்சு. அடா பாதத்தி, சீரியல் கதையா அவ்வளவு சீரியஸா கிளவி கிளப்புதுங்க. ஊர் ஊரா போய் எழுப்புதல் பிரசங்கம் பண்ற ஒரு எழுப்புதல் பிரசங்கியாரியே வீட்டுக்குள்ள எழுப்பி ரோட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. ஒரு சீரியல் கதையே. எல்லாம் சொல்லுங்க அப்பா. அப்ப சிலுவை கதையெல்லாம் படுத்து கிடக்கிற அத்தனை பேரையும் இயேசுவுக்காக இந்த உலகத்துல எழுப்போம். பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கிற ஜனங்களை பரலோகத்துக்கு நேரா திருப்போம். ஹல்லேலூயா. Go and preach the gospel. Hallelujah. அபிஷேகம் எதுக்கு வந்திருக்கு நம்ம மேல? இயேசு சொல்றாரு, ஏசாயா 61ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. To preach the gospel and to perform the miracle. சோதரம். இந்த 2 நோக்கத்துக்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை நம்ம மேல ஊத்தி இருக்கிறார். ஒன்னு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், 2வது அற்புத அடையாளங்களை செய்யணும். இதுதான் தேவனுடைய திட்டம். உங்க மூலமா கர்த்தர் உங்க மூலமா சோதரம் அனல் பறக்கும் ஒரு ஊழியத்தை தேசத்திலே துவக்கி விடுகிறார் இந்த இரவு பொழுதில். எத்தனை பேர் எழும்ப ஆயத்தம்? பழையபடி படுத்துக்கிறாதீங்க. கையை வரித்து அல்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஐயோ, உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. எழும்பிட்டியே. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நிஜமாவா? நிஜமாவா? இனிமே இடுப்பு வலிக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என் சபை மக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இடுப்பு வலின்னு எனக்கு ஃபோனுக்குன்னு பண்ண இன்னொரு பக்கம் இடுப்பு சேர்த்து வலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி போடுவோம் ஜாக்கிரதை. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. என்ன இடுப்பு வலி? உன் கிராமத்துக்கு நீ தான் குயின்னு அப்படின்னு இருக்கேன் எல்லா கிளவியும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. உன் கிராமத்துக்கு நீ தான் கிங்கு, உனக்குள்ள கிங் ஆஃப் கிங்ஸ் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட ஜெப குறிப்புன்னு வரவே கூடாது. சோத்திரம். என் சபையில சாட்சி என்ன தெரியுமா? இடுப்புலியை சுகமாக்கினார், வயிற்று வலியை மாட்டினார். சாட்சியே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அந்த மாதிரி சாட்சிக்கு இடமே இல்லை. ஆமென். உங்க வீட்டில் உங்க அம்மா உங்க அப்பா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி குழம்பு வச்சு, பருப்பு குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு, வடை சுட்டு, பொரியல் வச்சு, அவியல் வச்சு, அப்பளம் பொரிச்சு எல்லாம் வச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றா எடுத்து தின்னு விட்டு, மம்மி கத்திரிக்காய்க்காக நன்றி, மம்மி சோத்திரம் நீங்கள் வைத்த அப்பளத்துக்காக நன்றி அப்படி சொல்லுவோமா? கரண்டியாலே மூக்க வறண்டிடும். சோத்திரம். உனக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ திங்கலனா தான் உத. சோத்திரா. தின்னு விட்டு அது என்ன நன்றி அப்படி யாராவது வீட்டில் சொல்லியிருக்கிறோமா? அப்போ ஏசனுக்கு இடுப்புலேருந்து சுகம் கொடுத்தா நன்றி நீ சபையில் சொல்லக்கூடாது. அல்லையில சொல்லுங்கப்பா. ஏன்னா அந்த இடுப்புலேருந்து நமக்கு கிடைக்கிற சுகத்தை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது. ஹலோ, எப்படி வீட்டில் தட்டுக்கு அவியலும் பொரியலும் இந்த காரியமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அது மாதிரி சிலுவையில் சரீர சுகம், ஞானம், மீட்பு, விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, ஐஸ்வர்யம் இதெல்லாம் தட்டா கர்த்தர் சிலுவையில் உங்களுக்கு எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இதை நல்லா தின்னு விட்டு கத்திரிக்காய்க்காக நன்றி அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி தெரியுமா நன்றி சொல்லணும்? அல்லேலூயா சொல்லுங்க. இதை ஊர்ல உலகத்துல போய் சொல்லி 10 மண்டையோ கொண்டையோ அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்து நிப்பாட்டி கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், இந்த சகோதரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஜெபித்தேன், இவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து இன்றைக்கு சபையிலே தேவனுடைய பிள்ளையாய் கொண்டு வர வைத்திருக்கிறார். எங்க சபையில அதுதான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வந்தா அன்னைக்கு நீ சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க வைப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த கதை சோக கதைலாம் என்னால் கேட்க முடியாது. சில கிளவி சாட்சி சொன்னா, ரோட்டில் போய் கொண்டிருந்தேன், திடீரென்று ஒரு எரும மாடு வந்தது, இயேசுவே என்று இறங்கிக் கொண்டேன், என்னை முட்டாமல் அது போய்விட்டது, இயேசு என்னை காத்தார். அல்லேலூயா.
கிளவி உன்னை முட்டி கொண்டிருந்தா கூட ஒரு அடக்காரா நடத்திருக்கலாம். சொல்லுங்க, இது சாட்சியா? சில ஆளுகள்லாம் எந்திரிச்சு நின்று சாட்சி சொன்னா பயங்கரமான 3D பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே திகில் ஸ்டோரி போயிட்டே இருக்கும், ஒரு அரை மணி நேரமா முடிவில்லாம போயிட்டு இருக்கோம். திடீர்னு சொல்லும், அதுக்குள்ள எங்க அத்தான் எழுப்பி விட்டுருச்சுங்க. அட பாதத்தி, நேற்று ராத்திரி பார்த்த சொப்பனத்தை அடிச்சு நவுத்திட்டு இருக்கு சாட்சியா? அல்லையா சொல்லுங்க. அப்போ சொல்ல 1:8 சொல்றது இந்த சாட்சி இல்ல. அல்லையா சொல்லுங்கப்பா. இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்து ஜனங்களை கட்டவிழ்த்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிற அற்புதங்களின் சாட்சிகளால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதுதான் தேவன் விரும்புகிற சாட்சியின் வாழ்க்கை. கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. முடிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. நான் ட்ரெயினை பிடிக்கணும். அல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஐயோ, உங்களை விட்டு பிரிய எனக்கு மனமே இல்லை. நல்ல பிரசங்கம் கேட்குறீ. அல்லையா சொல்லுங்க. சிவகாசியில் ஒரு தீ பற்றி வச்சாச்சு. அல்லையா சொல்லுங்க. அடுத்த முறை வரும்போது உங்களாம் நான் பார்ப்போம் எனக்கு நிச்சயமே இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஊழித்து போயிருவீங்க. அல்லையா சொல்லுங்க. அப்பா அவங்களை அனுப்பி வைக்க போறார், விரட்டி விட போறார். அல்லையா சொல்லுங்க. ஓடு, அங்கே ஊழியத்தை ஆரம்பி, இங்கே ஊழியத்தை ஆரம்பி. அல்லையா சொல்லுங்க. அப்பா உங்களை அப்படியே ஏர்போர்ட்டில் நான் சந்திக்க விரும்புகிறேன். அல்லையா சொல்லுங்க. சுவிசேஷம் போனுமையா உலகமெல்லாம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம ரெடினா அவர் ரெடி. அல்லையா சொல்லுங்க. ஒரு பல வருஷமா ரெடி. நாம தான் உட்கார தூங்க படுக்க இதே பொழப்பா இருக்கும். இன்னைக்கு ஆவியான பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் எழும்புவோம். ஆமென். வெட்கப்படக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மட்டும் வெட்கப்படக்கூடாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன நிற்கும்? அப்புறம் லாரியா நிற்கும். பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும். இந்த உதாரணத்தை நான் எங்கேயுமே சொல்லுவேன். சோத்துறான். பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்குங்க. ஆமாம், பாருங்க, பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது. அப்போது நம்ம போய் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒருத்தன் பஸ்ஸுக்குள்ளே ஏறி வருவான். சோத்துறான். அவன் வந்து என்ன செய்வான்? சார், மேடம், பாருங்க 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 பாருங்க. வண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். வண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். என் கையில் நான் ஒரு தைலம் வச்சிருக்கேன். துளசி தைலம் ஒரிஜினல் மலை மூலிகளினால் தயாரிக்கப்பட்ட துளசி தைலம். உங்கள் கழுத்துவலி, வாய்வலி, வகுத்துவலி, மூச்சுவலி, முதுவலி எதுவாக இருந்தாலும் ஒரு சொட்டை எடுத்து அப்படியே நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்டே உங்கள் கழுத்துவலி, முதுவலி, மூச்சுவலி இன்னும் போயிடும் சார். பாருங்க, என் கையில் ஒரு தெர்மாக்குள் வச்சிருக்கேன். 2 சொட்டை அந்த தெர்மாக்குள்ள ஊற்றினா அப்படியே கரைஞ்சி கீழே ஊற்றுற மாதிரி உங்கள் நெஞ்சு சளிக்கு கர்ச்சீப்பில் மூலையில் 2 சொட்டை எடுத்து மூக்கு வழியாக மோந்து விட்டீங்கன்னா உங்கள் நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி போக வழியாக வண்டியாக போய் சேர்ந்துரு சார். கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நம்பத்துக்காக 10 ரூபா. கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நம்பத்துக்காக 10 ரூபா. கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நம்பத்துக்காக 10 ரூபா. அக்கா வாங்கிக்கங்க, அண்ணன் வாங்கிக்கங்க, சார் வாங்கிக்கங்க. சார் வரேன் சார் அப்படிமா. பின்னாடி ஒரு ஆள் கேட்காது, ஆனால் சொல்லுவான் சார் வரேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி யாரோ கேட்குறாங்க போல, நம்ம வாங்கணுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக. அவன் என்ன கிறுக்கா? நம்மளை விட நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இல்லை சொல்லுங்கப்பா. என்ன இதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னொருத்தன் வருவான். சோத்துறான். ஒரு பொம்பளை ஆள் மண்டையோடு வருவான். ஒரு பொம்பளை ஆள் பொம்மை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் முடியெல்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நீங்கள் என்னமோ அலாஸ்காவிலேருந்து வந்த மாதிரி முடிக்கிறீங்க. அங்கேயும் விற்கிறாங்களா? அல்லையா சொல்லுங்க. அப்போ வருவான். சார், மேடம், வண்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். பாருங்க பாருங்க பாருங்க. ஒரே கிளிப் 9 டிசைன். ஒரே கிளிப் 9 டிசைன். கொண்டைக்கான டிசைன், கலரான வடிவங்களை வரும் பாருங்கள். இந்த இந்த கிளிப்பை இப்படி சொருவி அப்படி இழுத்தா ஆப்பிள் பழம் மாதிரி வருமா? அதே மாதிரி வரும். சோத்துறான். அந்த பக்கமா சொருவி இந்த பக்கமா இழுத்தா பிறைச்சந்திரன் மாதிரி வருமா? அதே மாதிரியே வரும். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. பாருங்க, ஒரே கிளிப் 9 டிசைன். ஒரே கிளிப் 9 டிசைன். கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நம்பத்துக்காக 10 ரூபா. கடையில் வாங்கினா 20 ரூபா. அக்கா வாங்கிக்கங்க, தங்கச்சி வாங்கிக்கங்க, அம்மா வாங்கிக்கங்க. நம்மளால ஒரு ஆளும் வாங்காது. ஏன்னா அவன் சொருகிற மாதிரி சொருவி இழுத்தா இருக்கிறது கீழே விழுந்துடும். ஏன்னா அத்தனை எக்ஸ்ட்ரா பிட்டிங். அது வேற விஷயம். எதுக்கு வம்பு? அல்லையா சொல்லுங்க. என்ன விட்டுருங்க. அல்லேலூயா. ஹலோ. ஒரு கொண்டை கிளிப்பு விற்கிறவன், ஒரு துளசி தைலம் விற்கிறவன் பப்ளிக்ல ஜனங்களுக்கு முன்னாடி அதை பத்தி பேசுறதுக்கு அவன் வெக்கப்படுறதில்ல. அதென்ன ஐஎஸ் முத்திரை குத்தி இருக்கா? கூட 2 செட்டுக்கு சொட்டு உள்ள இழுத்தோம்னா ஆளு குளோஸ் ஆனாலே ஆயிடும். அந்த அவ்வளோ தைரியமா பப்ளிக்ல விற்கிறான். ஏன் நீங்களும் நானும் அதே பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒரு டாக்ஸோட சார் வண்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கவனிங்க. என் கையில் ஒரு நோட்டீஸ் வச்சிருக்கேன். காசில் பணமில்லை இலவசம். அதில் இருக்கிறது 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் மண்ட சராசரங்களையும் படைச்சார். மனுஷனை உண்டாக்கினார். சமானம் உள்ளவனா, ஆரோக்கியம் உள்ளவனா, சந்தோஷம் உள்ளவனா, விடுதலையானவனா தான் இந்த பூமியில் படைச்சார். ஆனால் மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாக செஞ்சு அவன் தூரம் போனதுனால அவன் வாழ்க்கையில் சாவும், மரணம், வேதனையும், வியாதியும், துக்கமும், தொல்லையும் வந்துருச்சுங்க. பாருங்க, தேவன் அவன் அப்படியே விடுறதுக்கு மனசு இல்லாமல் தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு அனுப்பி அவர் இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஆயுச, தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து ரத்த சிந்தி மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருந்து வந்துட்டார்.
இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறாருங்க. அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். சாபத்திலிருந்தா, மரணத்திலிருந்தா, வியாதியிலிருந்தா, எந்த நுகத்திலிருந்தோ இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஏன் கேட்கிறீங்க? நான் கூட என் வாழ்க்கையில் அப்படி துக்கத்தோட தான் இருந்தேன். அந்த இயேசு கிட்ட போனனால, அவர் நம்பினதுனால இன்னைக்கு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த இயேசுவை பத்தி தான் இந்த நோட்டீஸ்ல எழுதியிருக்கு. காசு இல்ல, பணம் இல்ல, அண்ணன் வாங்கி படிங்க, அக்கா வாங்கி படிங்க, அக்கா வாங்கி படிங்க, இயேசு ஏத்துக்கங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் சொல்லக்கூடாது? காதுல விழுந்தா இருக்கீங்களா? இங்கதான் கைவிடுத்துறல்ல சொல்லுவோம். உலகத்துல எதுக்கோ மனுஷன் எழும்பி காரியங்களை செய்யறான். உன்னதரின் சுவிசேஷம் அண்ட சராசரங்களின் தன்வசமாய் ஈர்க்க தன் ஜீவனையே பணயம் வைத்த நேச தகப்பனின் வார்த்தைகளை சொல்வதற்கு ஏன் நம்ம வைக்கப்படணும்? அல்லேலூயா. தகப்பனின் சித்தத்தை நிறைவேற்ற தாவீதைப் போல் நீங்களும் நானும் எழும்பினார், பவுலை போல் நீங்களும் நானும் எழும்பினால், பேதுருவை போல் நீங்களும் நானும் எழும்பினால், கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டாக அது காரணமாய் மாறும். தேவ திட்டத்தில் நீங்கள் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. தள்ளுண்டு போனவர்களோ, தண்ணீர் சாப்பிடுபவர்களோ, அல்லேலூயா சொல்லுங்க. தள்ளுண்டு போனவர்களோ, ரெண்டாவது என்ன சொன்னேன்? தன்னலமானவர்களோ, தரிசனம் அற்றவர்களோ, தகப்பனின் சித்தத்தை செய்பவர்களோ, நீங்க தான் தீர்மானிக்கணும். எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.